மாமா என்ன சொல்றோமோ அதன் படி நாங்க தம்பி போலீஸ் நம்மளை கட்டுப்படுத்த கூடாது. போலீஸ் கட்டுப்படுத்துறா நீ கட்டுப்பாடா இல்லன்னு அர்த்தம். ஓரமாவா இங்க வந்துடு 6 மணிக்கு வருவான். தமிழ் நேரா போக சொல்லி இருக்கணும். என்ன இதுல போய் இப்படி திருப்பதி எல்லாம் நாங்க பங்களா போய் திருப்பி சொல்லுங்களா அங்க அவங்கள்ட்ட கொஞ்சம் விட்டுட்டு அங்க மூடி போயிட்டு நான் உத்தார முன்னாடி பெட்ரோல் பண்ணி போக சொல்லிருக்கேன். இல்லை நான் இங்கே முன்னாடியே விட்டாலும் திருப்பிட்டு போகும். லைவ் வந்துட்டியா? சரி ஓரமா லோகேஷ் இந்த பக்கம் வந்துருங்க. எக்ஸ்ட்ரா அடிக்கலாம் அப்படின்னு வந்துருங்க. விற்கண்ணா ஓரமா போசவானா போடு போயிட்டாங்க. போட்டு இப்படி ஏறி வாங்க லைட்டா ஏறியும். ஜெட்டாயிட்ட வச்சு அப்படியே போதுமா? நீங்க கொஞ்சம் பின்னாடி வாங்க அக்கா, கொஞ்சம் பின்னாடி வாங்க அக்கா, கொஞ்சம் பின்னாடி வாங்க பிடிக்காம பிள்ளை கேப் விடுங்க அக்கா, கொஞ்சம் கேப் விடுங்க. அப்படியே கொஞ்சம் பின்னாடி வாங்க, அப்படியே கொஞ்சம் பின்னாடி போங்க, பின்னாடி வாங்க அந்த பக்கம் உள்ளீங்க, பின்னாடி வாங்கக்கா வாங்கக்கா. இடையில கால் இடிச்சுக்காம நில்லுங்க. கொஞ்சம் கேப் பண்ணிட்டு பின்னாடி போங்க அந்த பக்கம் இல்லைங்க. கால் உதையாம பாட்டிமா அப்படியே ஒரு அடி கால் உதஞ்சி கீழே விழுந்துடக்கூடாது. அதான் வேற ஒண்ணும் இல்லை. கொஞ்சம் புள்ள மேல துணியை போடுமா, கொஞ்சம் வாங்க பின்னாடி வாங்க. நீங்க
ஆமாம் சொல்லுங்களா ஓகே சரி 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 ஆ ம் ம் சரி ஒரு நிமிஷம் நான் சொல்கிறேன் மேடம் ஆமாம் கற்றுங்க சரி பார்க்குறீங்களா லைனு கொஞ்சம் அழகாக டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிடுங்க வாங்க லைட்டாக ரொம்ப நெருக்காதீங்க தம்பி, காலை நெருக்காம அப்படியே நீங்க முன்னாடி வாங்கன்னு சொன்னீங்கன்னா அங்க பின்னாடி போவோம். இல்லை ஏற்கனவே அவங்க போயிட்டாங்க. இப்படி வாங்க, பெண்களோட ஜாயின் பண்ணிங்க. அங்க ஜாயின் பண்ணிங்க. பின்னாடி வந்துடாதீங்க, அவங்க போனே கிடைக்காதான் வரும். முன்னாடி போன அப்படியே நிறுத்துங்க. மைக் ஒயர் பத்தாது போதும் அவனை இப்பாட்டு சொல்றான் மூவ் பண்ண கார்ட்லெஸ் பைக்கா ரெடியா இன்ஜினியர் ஸ்டார்ட் பண்ணா இறங்கி வாயா அப்படி லைட்டான
அன்பான தோழர்களே, சமூக விடுதலைக்கான சாதி ஒழிப்பு களத்தில் தன்னை விடுதலை சிறுத்தையாய் இணைத்துக் கொண்டு இந்த வட்டாரத்தில் மக்கள் பணியாற்றிய போது சாதி வெறியின் காரணமாக படுகொலை செய்யப்பட்ட நடராஜபுரம் ராஜேஷ் அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு கடந்த ஜூன் 3ஆம் தேதி பட்டவர்த்தியில் இருந்து நடராஜபுரம் வரை ராஜேஷ் அவருடைய முதலாம் ஆண்டு நினைவு நாளில் வீர வணக்க அணிவகுப்பும் மனித குலத்தை சீரழிக்கக்கூடிய பலவிதமான போதைகளால் ஏற்படுகின்ற பேராபத்துகளை விளக்கியும் அமைதியான முறையில் ஒரு அணிவகுப்பினை நடத்துவதற்கு திட்டமிட்டு அதற்கு முறைப்படியாக காவல்துறையிடம் அனுமதி கோரி மனு அளித்திருந்தோம். காவல்துறை வழக்கம் போல அனுமதி மறுத்த நிலையில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தோம். அந்த வழக்கானது கடந்த ஜூலை மாதம் 3ஆம் தேதி மாலை சுமார் 5 மணி அளவில் தான் விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதி அவர்கள் பேரணி நடத்துவதற்கான நேரம் என்பது காலையில் முடிந்துவிட்ட காரணத்தினால் இப்போது ஒரு உத்தரவு இதிலே பிறப்பிப்பது பயனற்றது. எனவே மற்றொரு தேதியில் அவர்கள் மனு வழங்கி அனுமதி கோரும் பட்சத்தில் காவல்துறை அனுமதி வழங்க வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டுதலை வழங்கினார்கள். அந்த அடிப்படையில் கடந்த 10 தினங்களுக்கு முன்பு மணல்மேடு காவல் நிலையத்தில் மீண்டும் மனு அளித்து ராஜேஷ் அவருடைய முதலாம் ஆண்டு நினைவு நாளை மது போதைகளுக்கு எதிரான ஒரு பிரச்சார அணிவகுப்பாக மனித குலத்தை சீரழிக்கக்கூடிய போதைகளினால் ஏற்படுகின்ற பாதிப்புகளை விளக்கி அமைதியான முறையில் ஒரு அணிவகுப்பு நடத்துவதற்கு அனுமதி கேட்டோம். அந்த அடிப்படையில் இப்போது நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் மணல்மேடு காவல்துறை அனுமதி வழங்கியிருக்கிறது. கடந்த 30 ஆண்டு காலமாக நாம் முன்னெடுத்த வெகுஜன மக்களுக்கான போராட்டங்களில் சில போராட்டங்களுக்கு மட்டும்தான் காவல்துறை அனுமதி வழங்கியது. நூற்றுக்கணக்கான போராட்டங்களை காவல்துறையினுடைய தடையை மீறி அனுமதியை மீறி டெல்டா மாவட்டம் முழுவதும் போராடி இருக்கின்றோம். அதற்கு சான்றாகதான் ஒருங்கிணைந்த நாகைப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாதி காவல் நிலையங்களுக்கு மேலாக இருக்கக்கூடிய காவல் நிலையங்களில் நம்மீதான போராட்ட வழக்கு வேளாங்கண்ணி, வெளிப்பாளையம், நாகப்பட்டினம், நாகூர், பெரம்பூர், குத்தாலம், மயிலாடுதுறை, மணல்மேடு, செம்பனார் கோயில், திருவன்காடு, சீர்காழி, ஆனைக்காரம், சத்திரம் இதெல்லாம் கணக்கில் தெரிஞ்சது. தெரியாம நிறைய காவல் நிலையங்கள் வழக்கு இருக்கலாம். நம் மீது அதிகபட்சமாக தேசிய பாதுகாப்பு சட்டத்தை வரை ஏவினார்கள். 2009 உடன் இருந்த 2 தோழர்கள் மீது தேசிய பாதுகாப்பு சட்டம் ஈழ விடுதலைக்கான ஆதரவுக்காக போராடியதற்காக. இதே இந்த பட்டவர்த்தி மதகடியிலே கடந்த 20 ஆண்டு காலமாக நம்முடைய அரசியலானது இருந்து வருகிறது. இந்த சக்கர ஆலையை மூடிய போது அதை திறக்க வேண்டும் என்று கோரி இதே பட்டவர்த்தி வழியாக தான் பேரணி போனோம். 2005 மயிலாடுதுறை தொகுதி முழுவதும் மக்களுடைய அடிப்படை உரிமைகளுக்காக, கோரிக்கைகளுக்காக போராடிய போது இதே பட்டவர்த்தி வீதியில சாலை மறியல் செய்து கைதானோம். மானாந்திருவாசலில் இருந்து திருப்பனந்தாள் வரைக்குடைய செல்லக்கூடிய வைத்தீஸ்வரன் கோயில் திருப்பனந்தாள் சாலையை செப்பனிட கோரி 2003 சாலை மறியல் செய்து நாம் போராடினோம். இன்னும் அடுக்கிக் கொண்டே போகலாம். குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக, விவசாயிகளுக்காக, விவசாய தொழிலாளிகளுக்காக இந்த இடங்களில் பிரச்சாரத்தை நாம் முன்னெடுத்திருக்கின்றோம். எனவே பட்டவர்த்தியில் விடுதலை சிறுத்தைகளுடைய அரசியல் என்பது இப்போதான அரசியல் அல்ல, அது கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலான அரசியல். எனவே எங்களுடைய அரசியல் என்பது எந்த சமூகத்திற்கும் எதிரான அரசியல் அல்ல, ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு ஆதரவான அரசியல் அல்ல. உழைக்கும் மக்களுடைய உரிமைகளுக்காக, தமிழ் சமூகத்தினுடைய உரிமைகளுக்காக, அவர்களின் பாதுகாப்பிற்காக ஜனநாயக வழியில் நாங்கள் அரசியலை முன்னெடுக்கின்றோம். அப்படி நாங்கள் முன்னெடுக்கின்ற ஜனநாயக ரீதியான அரசியலை பல்வேறு விதமான ஒடுக்குமுறைகளை ஏவி எங்களை ஒடுக்கும் போதுதான் அந்த ஒடுக்குமுறைகளில் மீறுகிறோம், அந்த ஒடுக்குமுறைகளை உடைக்கின்றோம். அந்த வகையில் தான் கடந்த 30 ஆண்டு காலமாக வெளிமுறை மக்களினுடைய உரிமைகளுக்காக பல்வேறு இடங்களில் உழைக்கும் மக்களுக்காக போராடி இருக்கிறோம். எங்கள் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்குகளில் ஒரு சில வழக்குகள் தான் பாலிய ரீதியான பிரச்சனைகளில் நாங்கள் ஈடுபட்டதாக கூறி பதிவு செய்யப்பட்ட வழக்கு. பெரும்பாலான வழக்குகள் எங்கள் மீது பொது சமூகத்தினுடைய உரிமைகளுக்காக போராடிய வழக்கு.
இந்த மயிலாடுதுறை மாவட்டத்தை பிரிக்க வேண்டும் என்று கோரிக்கையானது கடந்த 1/4 நூற்றாண்டிற்கு மேலான கோரிக்கை. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் வீரியமான போராட்டத்தை முன்னெடுத்தோம். அப்படி பிரிவினைக்காக, மாவட்ட பிரிவினைக்காக போராடியவர்கள் மீதெல்லாம் சம்பிரதாயத்தில் வழக்கு பதிவு செய்தார்கள். ஆனால் எங்கள் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்கை தான் நீதிமன்றத்திலே குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்து வரை அரசு நடவடிக்கை எடுத்தது. அதையெல்லாம் எதிர்கொண்டு அதில் இருந்து நாங்கள் விடுவிக்கப்பட்டோம். காவிரி நீர் உரிமைக்காக காவிரி டெல்டாவை சீரழிக்கக்கூடிய ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் திட்டங்களுக்கு எதிராக நாங்கள் நீண்ட நெடிய போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றோம். இப்போது ஒரு சொல்லாடல் பேசப்படுகிறது, காவிரி டெல்டா பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்று. இந்த சொல்லாடலை 2014 நாங்கள் அறிவிப்பு செய்து மயிலாடுதுறை காவேரி நகரில் இருந்து மயிலாடுதுறை கோட்டாட்சியர் அலுவலகம் வரை பல்லாயிரக்கணக்கான மக்களை அணிதிரட்டி பேரணி நடத்தினோம். இங்கு இருக்கக்கூடிய குமாரமங்கலம், மயிலாடுதுறை மாவட்டத்தினுடைய எல்லையாக இருக்கக்கூடிய திருச்சிற்றம்பலம் பகுதியில் இருந்து அங்க இருக்கக்கூடிய குமாரமங்கலத்திலிருந்து கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோஆதனூர்ல இருக்கக்கூடிய பகுதியை இணைக்கக்கூடிய தடுப்பணைப்பு கட்டியிருக்கிறாங்க. அது தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்கள் 110 விதியின் கீழ் சட்டமன்றத்தில் அறிவிப்பு செய்தார். அதற்கு நிதி ஒதுக்கவில்லை. அதை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் 2007 கடலங்குடியில் ஆரம்பித்து திருவாலபுத்தூர் இதே பட்டவர்த்தி மதகடி வழியாக தான் நாங்கள் புதுப்பட்டினம் வரை சென்றோம். இதெல்லாம் வெகுஜன மக்களுக்கான கோரிக்கைகள். உதாரணத்துக்கு சொல்றேன், இந்த சக்கராலையை இப்ப மூடுவாங்கன்னு தெரிஞ்சு நாங்க 2007 சக்கராலை வாயிலே ஒரு நாள் முழுவதும் உண்ணாநிலை அற போராட்டம் நடத்தினோம். இதெல்லாம் சாதிக்கான போராட்டம் அல்ல, வெகுஜன மக்களுக்கான போராட்டம். எனவே எங்களுடைய அரசியலானது எந்த மக்களுக்கும் எதிரானதல்ல. பட்டவர்த்தி பகுதியில் ஒரு சமூக நல்லிணக்கம் வர வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து விரும்புகின்றோம். எனவே உழைக்கும் மக்களாக இருக்கக்கூடிய தமிழ் சமூகமாக இருக்கக்கூடிய நாம் இந்த மண்ணை பாதுகாக்க, இந்த மக்களை பாதுகாக்க பேரழிவுகளுக்கு எதிராக அணிதிரள வேண்டும். சாதிய ரீதியான சிக்கல்களில் ஈடுபட்டுக் கொண்டு மீண்டும் மீண்டும் ஒரு கசப்புணர்வு ஏற்படுவதற்கு நாங்கள் காரணமாக இருக்க விரும்பவில்லை. எனவே நடந்த கசப்புகளை எல்லாம் மறந்துவிட்டு நாம் இந்த மண்ணையும் மக்களையும் பாதுகாப்பதற்கு, தமிழ் சமூகத்தினுடைய உரிமைகளை நிலைநாட்டுவதற்கு, போதையில்லா இந்த சமூகம் படைப்பதற்கு அனைவரும் ஓரணியில் அணிதிரள்வதற்கு நாங்கள் வெளிப்படையான அறைகூவலை விடுக்கின்றோம். போதை என்பது ஒரு சமூகத்தை சீரழிப்பதல்ல, ஒரு சாதியை சீரழிப்பதல்ல, ஒரு குறிப்பிட்ட பகுதியை சீரழிப்பதல்ல, மனித குலத்தையே சீரழிக்கக்கூடிய அந்த போதை கலாச்சாரமானது குக்கிராமங்கள் வரை வந்துவிட்டது. கஞ்சா இப்போது அனைத்து பகுதியிலும் தங்கு தடையில்லாமல் கிடைக்கிறது. அரசால் மட்டுமே கஞ்சாவை ஒழிக்க முடியுமா என்றால் முடியாது. காவல்துறையால் மட்டுமே ஒழிக்க முடியுமா என்றால் முடியாது. நம்மை போன்ற ஜனநாயக சக்திகள், சமூக செயல்பாட்டாளர்கள் எல்லாம் இணைந்தால் மட்டும்தான் இதில் இருந்து மக்களை பாதுகாக்க முடியும். எனவே இந்த நாளில் சமூக விடுதலைக்கான களத்தில், சாதி ஒழிப்பு களத்தில் பலியான, நம்மோடு களமாடி பலியான அன்பு தம்பி மல்லை ராஜேஷுக்கு வீர வணக்கத்தை செலுத்தி, இது ஒரு வீர வணக்க பேரணியாக மட்டுமல்லாமல் அவன் வாழ்ந்தாலும் மறைந்தாலும் நம்மோடு தான் இருக்கின்றான். அதனால்தான் அவனுடைய 1ஆம் ஆண்டு நினைவு நாள். அவன் படுகொலை செய்யப்பட்ட 1 மணி நேரத்திலே இந்த வீதிக்கு வந்துவிட்டேன். நள்ளிரவு வரை இங்கு நின்றே போராடினோம் சட்டத்திற்கான உரிமைக்கான போராட்டத்தை. அவன் அடக்கம் செய்யும் வரை நூற்றுக்கணக்கான மக்களோடு இதே வீதியில் நின்றோம். மயிலாடுதுறை மருத்துவமனையிலே நின்றோம். ஓராண்டு கழித்தும் அவனுக்கான உரிமைக்கான போராட்டத்தில் உறுதியாக நிற்கிறோம். அப்படி என்றால் அவன் நம்மோடு வாழ்ந்து வருகிறான். நாம் முன்னெடுக்கக்கூடிய செயலால், நடவடிக்கைகளால், அரசியலால் அவன் நம்மோடு இருக்கின்றான். எனவே அன்பு தம்பி ராஜேஷ் அவர்களுக்கு இங்கு கூடியிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள், பொதுமக்கள், அம்பேத்கர் இளைஞர் மன்றத்தை சார்ந்த அனைத்து ஜனநாயக சக்திகள், தாய்மார்களுடைய குரலாக நாம் ராஜேஷ் அவர்களுக்கு வீர வணக்கத்தை செலுத்தி, மனித சமூகத்தை சீரழிக்கக்கூடிய இந்த போதைகள் குறித்தான விழிப்புணர்வு முழக்கத்தை எழுப்பி அமைதியான முறையிலே சாலையின் ஓரத்தில் போக்குவரத்திற்கு, பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாத வகையில் இந்த பேரணியை நாம் முறைப்படி துவக்கி வைக்கின்றோம். எனவே பேருந்து போக்குவரத்திற்கு இடையூறு இல்லாமல் நாம் செல்ல வேண்டும் என்பதால் நம்முடைய நோக்கம். இது குறித்து கடந்த 2 தினங்களுக்கு முன்பு மயிலாடுதுறை உட்கோட்ட காவல் துணை கண்காணிப்பாளரை நள்ளிரவு தாண்டியும் நாம் பேசிக் கொண்டிருந்தோம். அவருக்கு ஒரு பொது பார்வை இருக்கிறது. ஒரு இளமையான அதிகாரியாக இருக்கிறார். அவருடைய அணுகுமுறை தான் அவரோடு நாம் உட்கார்ந்து பேசுவதற்கு காரணமாக அமைந்தது. எனவே அவர் இன்னும் உயர்ந்த பதவிக்கெல்லாம் செல்ல வேண்டும். அவர் அவருடைய விருப்பத்தை நம்மிடம் தெரிவித்தார். இந்த பகுதியில் ஒரு அமைதியான சூழல் உருவாவதற்கு நான் அனைத்து நடவடிக்கையும் முன்னெடுக்கிறேன் என்று கூறினார். எனவே நள்ளிரவை தாண்டி அவரோடு நாம் பேசிதான் ஒரு உடன்பாட்டிற்கு வந்தோம். இல்லை என்றால் நான் முரண்பட்டு கூட சென்றிருக்கலாம். அவர் மீது நமக்கு நம்பிக்கை இருக்கிறது. அவரும் நமக்கு ஒரு உத்தரவாதம் வழங்கியிருந்தார். நாமும் அவருக்கு ஒரு உத்தரவாதம் வழங்கி
இருந்தோம். எனவே நம்மை போலீஸ் ஒழுங்குபடுத்தக்கூடாது, கட்டுப்படுத்தக்கூடாது, போக்குவரத்திற்கு நம்மால் எந்த விதத்திலும் பாதிப்பு வரக்கூடாது. எனவே அமைதியான முறையில் தாய்மார்கள் முன்னாடி சொல்லிட்டோம். இந்த புகைப்படம் எடுக்கிறவங்க நேரலை போடுறவங்க மட்டும் முன்னாடி இருக்கட்டும். மீதி நம்முடைய தோழர்கள்லாம் பின்னாடி சேர்ந்து வந்துருங்க. அந்த பேரையான தாண்டவனா தாய்மார்கள்லாம் வந்தோன்னா அவங்க பின்னாடியே வந்துருங்க. எந்த சமூகத்திற்கு எதிராகவோ எந்த அரசியல் கட்சிக்கு எதிராகவோ நாம் வழக்கு எழுப்ப வேண்டாம். ராஜேஷுக்கு வீர வணக்கம் சொல்லலாம். ராஜேஷனுடைய நினைவாக இந்த போதை மது எப்படியெல்லாம் மக்களை சீரழிக்குது அப்படிங்கிற குறித்து நம்ம என்ன பண்ணலாம், முழக்கமிடலாம். அந்த முழக்கத்தை மட்டும் நம்ம முன்னெடுத்து அமைதியான முறையில் நம்ம பேரணியை செல்வோம். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, தந்தை பெரியாருக்கு, சாதி ஒழிப்பு களத்தினிலே சாவு கண்ட போராளிகளுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், மொழி உரிமை போரினிலே மாண்டு போன போராளிகளுக்கு, வர்க்க விடுதலை போரினிலே மாண்டு போன உழைக்கும் மக்களுக்கு அனுமதிக்க மாட்டோம், அனுமதிக்க மாட்டோம், அனுமதிக்க மாட்டோம், அனுமதிக்க மாட்டோம். வன்முறையின் மூலம் ஒடுக்க நினைக்கும் எந்த சக்திகளையும் அனுமதிக்க மாட்டோம். வன்முறையின் மூலம் அடக்க நினைக்கும் எந்த சக்திகளையும் அனுமதிக்க மாட்டோம். சீரழிக்கும், 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 சீரழிக்கும். போதை பழக்கம் மனித குலத்தை சீரழிக்கும். போதை பழக்கம் மனித குலத்தை சீரழிக்கும். சீரழிக்கும், 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 சீரழிக்கும். போதை பழக்கம் மனித குலத்தை சீரழிக்கும். போதை பழக்கம் மனித குலத்தை சீரழிக்கும். சீரழிக்கும், 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 சீரழிக்கும். போதைகள் தேசத்தை சீரழிக்கும். போதைகள் தேசத்தை சீரழிக்கும். தமிழ்நாடு அரசே, தமிழ்நாடு அரசே, தமிழ்நாடு அரசே, தமிழ்நாடு அரசே, விழிப்புணர்வு நடத்து, விழிப்புணர்வு நடத்து, விழிப்புணர்வு நடத்து, விழிப்புணர்வு நடத்து. கிராமங்கள் தோறும் விழிப்புணர்வு நடத்து, கிராமங்கள் தோறும் விழிப்புணர்வு நடத்து. போதைகளால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விழிப்புணர்வு நடத்து. போதைகளால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விழிப்புணர்வு புறக்கணிப்போம், 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 புறக்கணிப்போம். போதைகளை புறக்கணிப்போம், போதைகளை புறக்கணிப்போம், 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 புறக்கணிப்போம். போதை பழக்க வழக்கங்களை புறக்கணிப்போம், போதை பழக்க வழக்கங்களை புறக்கணிப்போம். கேடு விளைவிக்கும், கேடு விளைவிக்கும், கேடு விளைவிக்கும், கேடு விளைவிக்கும். போதை பழக்கங்கள் நாட்டிற்கு கேடு விளைவிக்கும். போதை பழக்கங்கள் நாட்டிற்கு கேடு விளைவிக்கும். கேடு விளைவிக்கும், கேடு விளைவிக்கும், கேடு விளைவிக்கும், கேடு விளைவிக்கும். போதை பழக்கங்கள் மனித சமூகத்திற்கு கேடு விளைவிக்கும். போதை பழக்கங்கள் மனித சமூகத்திற்கு கேடு விளைவிக்கும். புறக்கணிப்போம், 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 புறக்கணிப்போம். போதை பொருள்களை புறக்கணிப்போம், போதை பொருள்களை புறக்கணிப்போம். சீர்கேடு, 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 சீர்கேடு. போதை கலாச்சாரம் தேசத்திற்கே சீர்கேடு. போதை கலாச்சாரம் தேசத்திற்கே சீர்கேடு. புறக்கணிப்போம், 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 புறக்கணிப்போம். போதை பழக்க வழக்கங்களை புறக்கணிப்போம், போதை பழக்க வழக்கங்களை புறக்கணிப்போம். தமிழக அரசே, தமிழக அரசே, தமிழக அரசே, தமிழக அரசே, கட்டுப்படுத்து, 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 கட்டுப்படுத்து. கஞ்சா உள்ளிட்ட போதை பொருள்கள் விற்பனையை, கஞ்சா உள்ளிட்ட போதை பொருட்கள் விற்பனையை கட்டுப்படுத்து, 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 கட்டுப்படுத்து. போதை கலாச்சாரத்தை கட்டுப்படுத்து, போதை கலாச்சாரத்தை கட்டுப்படுத்து. சீரழிக்கும், 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 சீரழிக்கும். போதை பழக்கங்கள் மனித குலத்தை சீரழிக்கும். போதை பழக்கங்கள் மனித குலத்தை சீரழிக்கும். புறக்கணிப்போம், 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 புறக்கணிப்போம். போதை பழக்க வழக்கங்களை புறக்கணிப்போம், போதை பழக்க வழக்கங்களை புறக்கணிப்போம். பாதுகாப்போம், 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 பாதுகாப்போம். போதைகளில் இருந்து மனித சமூகத்தை பாதுகாப்போம், போதைகளில் இருந்து மனித சமூகத்தை பாதுகாப்போம். சீர்கேடு, 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 சீர்கேடு. போதை பழக்க வழக்கங்களால் நாட்டிற்கே சீர்கேடு. போதை பழக்க வழக்கங்களால் நாட்டிற்கே சீர்கேடு. போதைகளை புறக்கணிப்போம், போதைகளை புறக்கணிப்போம். மது வகைகளை புறக்கணிப்போம், மது வகைகளை புறக்கணிப்போம். புகையிலைகளை புறக்கணிப்போம், புகையிலைகளை புறக்கணிப்போம். அனுமதிக்க மாட்டோம், 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 அனுமதிக்க மாட்டோம். எங்கள் கிராமங்களில் போதை பொருட்கள் விற்பனையை அனுமதிக்க மாட்டோம், எங்கள் கிராமங்களில் போதை பொருட்களை அனுமதிக்க மாட்டோம். வேகமா சொல்லுங்கம்மா. வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம்.
களத்தினிலே வீர மரணம் அடைந்த மல்லை ராஜேஷுக்கு வீர வணக்கம். என்ன செய்யும் அடக்குமுறையும் ஒடுக்குமுறையும் போராளிகளை என்ன செய்யும்? விழ விழ எழுவோம், வீழ்ந்து விட மாட்டோம், விடுதலை பாதையை விட்டு விலகிவிட மாட்டோம். புறக்கணிப்போம், போதை பொருட்களை புறக்கணிப்போம். அனுமதிக்க மாட்டோம். போதை பொருள்களை கிராமப்புறங்களில் நகரப்புறங்களில் அனுமதிக்க மாட்டோம். விழிப்புணர்வு செய்வோம். போதைகளால் ஏற்படுகின்ற பேராபத்துகள் குறித்து விழிப்புணர்வு செய்வோம். வருவாய் துறையே காவல்துறையே கிராமங்கள் தோறும் போதைகளுக்கு எதிரான பிரச்சாரத்தை முன்னெடு. சீரழிவு போதை பழக்க வழக்கங்கள் மனித குலத்திற்கு சீரழிவு. அனுமதிக்க மாட்டோம். கலாச்சாரத்தை அனுமதிக்க மாட்டோம். சீரழிக்கும் போதை கலாச்சாரங்கள் மனித குலத்தை சீரழிக்கும். தமிழக அரசே கட்டுப்படுத்து. போதை பொருட்கள் விற்பனையை கட்டுப்படுத்து. கேடு விளைவிக்கும் அரசாங்கம் விற்கும் டாஸ்மாக் மதுவும் கேடு விளைவிக்கும். அனைத்து வகையான மதுகளும் கேடு விளைவிக்கும். புறக்கணிப்போம். போதை பொருள்களை புறக்கணிப்போம். பாதுகாப்போம். போதை பழக்கங்களிலிருந்து இளைய தலைமுறையை பாதுகாப்போம். தலைவர் கலாச்சாரத்தை கட்டுப்படுத்து. தமிழக அரசே அமைச்சிடு. கிராமங்கள் தோறும் போதைகளுக்கு எதிரான விழிப்புணர்வு பிரச்சாரத்தை முன்னெடுக்க குழுக்களை அமைத்திடு. கிராமங்கள் தோறும் போதை கட்டுப்படுத்தும் பிரச்சாரங்களை தமிழக அரசே போதைகளினால் ஏற்படுகின்ற பேராபத்துகள் குறித்து நாடு முழுவதும் பிரச்சாரத்தை முன்னெடுக்க சமூக செயற்பாட்டாளர்களை கொண்ட குழுவினை போதை கலாச்சாரம் மனித குலத்திற்கு சீர்கேடு. மக்கள் வருகின்றோம். விடுதலை சிறுத்தைகள் வருகின்றோம். மண்ணின் மைந்தர்கள் வருகின்றோம். விடுதலை சிறுத்தையாய் களமாடிய மல்லை ராஜேஷ் படுகொலை செய்யப்பட்ட வீதிகள் வழியாக வருகின்றோம். மல்லை ராஜேஷுக்கு வீர வணக்கம் செலுத்தி வருகின்றோம். ராஜேஷ் நினைவாக மனித குலத்தை சீரழிக்கும். போதைகளுக்கு எதிரான பிரச்சாரத்தை முன்னெடுத்து வருகின்றோம். தமிழக அரசே கட்டுப்படுத்து. போதைகளினால் ஏற்படுகின்ற பேராபத்துகள் குறித்து கிராமங்களோடு பிரச்சாரத்தை முன்னெடுப்பதற்கு சமூக செயற்பாட்டாளர்களை கொண்ட குழுவினை ஏற்படுத்தி
அனுமதிக்க மாட்டோம் அனுமதிக்க மாட்டோம் அனுமதிக்க மாட்டோம் அனுமதிக்க மாட்டோம். கிராமங்கள் தோறும் போதைகளினால் ஏற்படுகின்ற பேராபத்துகளை விளக்குவோம். கிராமங்கள் தோறும் போதையினால் ஏற்படுகின்ற பேராபத்துகள் குறித்து விளக்குவோம். போதைப் பொருள்கள் விற்பனையை கிராமங்களில் அனுமதிக்க மாட்டோம். போதைப் பொருட்களை கிராமங்களில் அனுமதிக்க மாட்டோம். சீர்கேடு 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 சீர்கேடு. போதைப் பொருள்களினால் மனித குலத்திற்கு சீர்கேடு. போதைப் பொருட்களினால் மனித குலத்திற்கு சீர்கேடு. தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசு தமிழக அரசு கட்டுப்படுத்து 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 கட்டுப்படுத்து. போதைப் பொருள்கள் விற்பனையை கட்டுப்படுத்து. போதைப் பொருட்கள் விற்பனையை கட்டுப்படுத்து. தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசு தமிழக அரசு இழுத்து மூடு இழுத்து மூடு. இழுத்து மூடு இழுத்து மூடு. மதுபான ஆலைகளை இழுத்து மூடு. மதுபான ஆலைகளை இழுத்து மூடு. இழுத்து மூடு இழுத்து மூடு. இழுத்து மூடு இழுத்து மூடு. அரசே விற்பனை செய்யும் மது கடைகளை இழுத்து மூடு. அரசு விற்பனை செய்யும் மதுக்கடைகளை இழுத்து மூடு. வீதிக்கு வாருங்கள் வீதிக்கு வாருங்கள். வீதிக்கு வாருங்கள் வீதிக்கு வாருங்கள். மாணவர்களே இளைஞர்களே மாணவர்களே இளைஞர்களே போதை கலாச்சாரத்திற்கு எதிரான பிரச்சாரத்தை முன்னெடுப்பதற்கு போதை முன்னெடுப்பதற்கு போதை கலாச்சாரத்திற்கு எதிரான பிரச்சாரத்தை முன்னெடுப்பதற்கு போதை கலாச்சாரத்தை முன்னெடுப்பதற்கு போதை கலாச்சாரத்திற்கு எதிரான பிரச்சாரத்தை முன்னெடுப்பதற்கு போதை கலாச்சாரத்தை முன்னெடுப்பதற்கு வீதிக்கு வாருங்கள் வீதிக்கு வாருங்கள். வீதிக்கு வாருங்கள் வீதிக்கு வாருங்கள். பாதுகாப்போம் பாதுகாப்போம். பாதுகாப்போம் பாதுகாப்போம். மனித குலத்தை பாதுகாப்போம். மனித குலத்தை பாதுகாப்போம். ஏற்க மாட்டோம் ஏற்க மாட்டோம். ஏற்க மாட்டோம் ஏற்க மாட்டோம். அனுமதிக்க மாட்டோம் அனுமதிக்க மாட்டோம். அனுமதிக்க மாட்டோம் அனுமதிக்க மாட்டோம். கிராமப்புறங்களில் போதைகள் விற்பனையை அனுமதிக்க மாட்டோம். கிராமப்புறங்களில் போதை விற்பனையை அனுமதிக்க மாட்டோம். பாதுகாப்போம் பாதுகாப்போம். பாதுகாப்போம் பாதுகாப்போம். போதைகளில் இருந்து மனித குலத்தை பாதுகாப்போம். போதையிலிருந்து மனித குலத்தை பாதுகாப்போம். வீர வணக்கம் வீர வணக்கம். வீர வணக்கம் வீர வணக்கம். சமூக விடுதலைக்கான சாதி ஒழிப்பு களத்திலே சமூக விடுதலைக்கான சாதி ஒழிப்பு களத்திலே வீர மரணம் அடைந்த நடராஜபுரம் ராஜேஷுக்கு வீர வணக்கம். வீர மரணமடைந்த நடராஜபுரம் ராஜேஷுக்கு வீர வணக்கம். மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம். மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம். மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம். மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம். ராஜேஷ் மக்களுக்கு ஆற்றிய சேவைகளை மறக்க மாட்டோம். ராஜேஷ் மக்களுக்கு ஆற்றிய சேவைகளை மறக்க மாட்டோம். வருகின்றோம் வருகின்றோம். வருகின்றோம் வருகின்றோம். மல்லை ராஜேஷின் நினைவாக மதுரை ராஜேஷின் நினைவாக மதுவினால் ஏற்படுகின்ற பேராபத்துகளை விலக்கி மதுவினால் ஏற்படுகின்ற பேராபத்தை விலக்கி பிரச்சாரம் செய்து வருகின்றோம். பிரச்சாரம் செய்து வருகின்றோம். மண்ணின் மைந்தர்கள் வருகின்றோம். மண்ணின் மைந்தர்கள் வருகின்றோம். உழைக்கும் மக்கள் வருகின்றோம். உழைக்கும் மக்கள் வருகின்றோம். விடுதலை சிறுத்தைகள் வருகின்றோம். விடுதலை சிறுத்தைகள் வருகின்றோம். இரண்டு வருகின்றோம். இரண்டு வருகின்றோம். அடக்குமுறைகளுக்கு எதிரான உரிமை போராட்டத்தை அடக்குமுறைக்கு எதிரான உரிமை போராட்டத்தை என்று நடத்தி வருகின்றோம். இன்னும் நடத்தி வருகிறோம். என்ன செய்யும் என்ன செய்யும். என்ன செய்யும் என்ன செய்யும். அடக்குமுறையும் ஒடுக்குமுறையும் உழைக்கும் மக்களை என்ன செய்யும். அடக்குமுறையும் ஒடுக்குமுறையும் மக்களை என்ன செய்யும். அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம். அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம். அடக்குமுறையை கண்டு அஞ்ச மாட்டோம். அடக்குமுறையை கண்டு அஞ்ச மாட்டோம். விழ விழ எழுவோம். விழ விழ எழுவோம். வீழ்ந்து விட மாட்டோம். வீழ்ந்து விட மாட்டோம். விடுதலையை பாதையை விட்டு விலகி விட மாட்டோம். விடுதலை பாதையை விட்டு விலகி விட மாட்டோம். வீர வணக்கம் வீர வணக்கம். வீர வணக்கம் வீர வணக்கம். சாதி ஒழிப்பு களத்திலே சாதி ஒழிப்பு களத்திலே வீர மரணம் அடைந்த மல்லை ராஜேஷுக்கு வீர வணக்கம். வீர மரணமடைந்த மல்லை ராஜேஷுக்கு வீர வணக்கம். அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம். அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம். அடக்குமுறைகளை கண்டு அஞ்ச மாட்டோம். அடக்குமுறைகளை கண்டு அஞ்ச மாட்டோம். படுகொலைகளை கண்டு அஞ்ச மாட்டோம். படுகொலைகளை கண்டு அஞ்ச மாட்டோம். அச்சமில்லை அச்சமில்லை. அச்சமில்லை அச்சமில்லை. அடக்குமுறைகளை கண்டு அச்சமில்லை. அடக்குமுறைகளை கண்டு அச்சமில்லை. அரசின் அடக்குமுறைகளை கண்டு அச்சமில்லை. அரசின் அடக்குமுறைகளை கண்டு அச்சமில்லை. அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம். அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம். அடக்குமுறைகளை கண்டு அஞ்ச மாட்டோம். அடக்குமுறைகளை கண்டு அஞ்ச மாட்டோம். விழ விழ எழுவோம். விழ விழ எழுவோம். விழுந்து விட மாட்டோம். வீழ்ந்து விட மாட்டோம். நசுக்காதே நசுக்காதே. நசுக்காதே நசுக்காதே. உழைக்கும் மக்களின் விடுதலை குரலை நசுக்காதே. உழைக்கும் மக்களின் விடுதலை குரலை நசுக்காதே. உழைக்கும் மக்களின் உரிமை குரலை நசுக்காதே. உழைக்கும் மக்களின் உரிமை குரலை நசுக்காதே. அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம். அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம். அடக்குமுறைகளை கண்டு அஞ்ச மாட்டோம். அடக்குமுறைகளை கண்டு அஞ்ச மாட்டோம். வருகின்றோம் வருகின்றோம். வருகின்றோம் வருகின்றோம். உழைக்கும் மக்கள் வருகின்றோம்.
முன்னெடுத்து போதைக்கு எதிரான பிரச்சாரத்தை முன்னெடுத்து உழைக்கும் மக்கள் வருகின்றோம், உழைக்கும் மக்கள் வருகின்றோம், விடுதலை சிறுத்தைகள் வருகின்றோம், உயர் நீதிமன்ற ஆணையின்படி வருகின்றோம். என்ன செய்யும் என்ன செய்யும் பொய் வழக்கும் கொடும் சிறையும் போராளிகளை என்ன செய்யும்? அச்சமில்லை அச்சமில்லை, அடக்குமுறைகளை கண்டு அச்சமில்லை. விழ விழ எழுவோம், விழுந்து விடமாட்டோம், விடுதலை பாதையை விட்டு விலகி விடமாட்டோம். தலை நிமிர சேரி திரளும், தலை நிமிர சேரி திரளும், தலை நிமிர சேரி திரளும், தலை நிமிர சேரி திரளும், தலை கீழாய் நாடு புரளும், தலை கீழாய் நாடு புரளும், தலை கீழாய் நாடு புரளும், தலை கீழாய் நாடு புரளும். என்ன செய்யும் என்ன செய்யும் என்ன செய்யும் என்ன செய்யும் பொய் வழக்கும் கொடும் சிறையும், பொய் வழக்கும் கொடும் சிறையும் போராளிகளை என்ன செய்யும்? போராளிகளை என்ன செய்யும்? அச்சமில்லை 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 அச்சமில்லை, அடக்குமுறைகளை கண்டு அச்சமில்லை, அடக்குமுறைகளை கண்டு அச்சமில்லை. எதிரிகள் அல்ல எதிரிகள் அல்ல எதிரிகள் அல்ல எதிரிகள் அல்ல, உழைக்கும் மக்களாகிய நாங்கள் யாருக்கும் 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 எதிரிகள் அல்ல. அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம். அழகா தமிழ்ல தான் சொன்னோம். நீங்க அப்படியே ரெண்டு பேரா வாங்கன்னு சொல்லிட்டு முன்னாடி போங்கம்மா, முன்னாடி போங்க முன்னாடி போங்க முன்னாடி போங்க. அழகா சொல்லிட்டு தானே வந்தோம். வாங்க ரெண்டு பேரா வாங்க. நில்லுங்க நில்லுங்க, நான் வரேன். ரெண்டு பேரா வாங்கம்மா, அப்படியே போங்க போங்க போங்க, அழகா போங்க. வீர வணக்கம் வீர வணக்கம். அன்பு தம்பி மல்லை ராஜேஷுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம். சாதி ஒழிப்பு களத்தினிலே சாவு கண்ட போராளிகளுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம். தமிழக அரசு தமிழக அரசு மதி ஒழிப்பு கமிட்டியை கிராமம் தோறும் அமல்படுத்து, சமூக செயல்பாட்டாளர் கொண்டு அமல்படுத்து. வீர வணக்கம் வீர வணக்கம். மல்லை ராஜேஷுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம். வீர வணக்கம் வீர வணக்கம். அன்பு தம்பி மல்லை ராஜேஷுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம். வருகின்றோம் வருகின்றோம். இழந்து போன உரிமைகளை, இழந்து போன வரலாற்றை மீட்டெடுக்க வருகின்றோம். மண்ணின் மைந்தர்கள் வருகின்றோம். வீர வணக்கம் வீர வணக்கம். அன்பு தம்பி ராஜேஷுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம். வீர வணக்கம் வீர வணக்கம். மல்லை ராஜேஷுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம். வீர வணக்கம் வீர வணக்கம். வீர வணக்கம் வீர வணக்கம். மல்லை ராஜேஷுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம். இழந்து போன உரிமைகளை, புதைந்து போன வரலாற்றினை மீட்டெடுக்க வருகின்றோம். மண்ணின் மைந்தர்கள் வருகின்றோம். விடுதலை சிறுத்தைகள் வருகின்றோம். விடுதலை சிறுத்தைகள் வருகின்றோம். எழுச்சி தமிழரின் அன்பு தம்பி
தமிழரின் அன்பு தம்பி மக்கள் போராளி ஈழ வளவனின் அன்பு தம்பிகள் வருகின்றோம். அன்பு தம்பி வருகின்றோம். வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம். அன்பு தம்பி ராஜேஷுக்கு அன்பு தம்பி ராஜேஷுக்கு அன்பு தம்பி ராஜேஷுக்கு அன்பு தம்பி ராஜேஷுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம். விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம். உழைக்கும் மக்களின் வீர வணக்கம் உழைக்கும் மக்களின் வீர வணக்கம். ஒடுக்காதே 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 ஒடுக்காதே. உழைக்கும் மக்களின் பேரணியை ஒடுக்காது உழைக்கும் மக்களின் பேரணியை ஒடுக்காதே. ஒழித்திடுவோம் 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 ஒழித்திடுவோம். மனித குலத்தை சீரழிக்கும் மனித குலத்தை சீரழிக்கும் மனித குலத்தை சீரழிக்கும் மனித குலத்தை சீரழிக்கும். குடும்ப கலாச்சாரத்தை நாசப்படுத்தும் குடும்ப கலாச்சாரத்தை நாசப்படுத்தும் மதுவை ஒழித்திடுவோம் மதுவை ஒழித்திடுவோம். நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு. தமிழக அரசு நடவடிக்கை எடு தமிழக அரசு நடவடிக்கை எடு. அமைத்திடு 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 அமைத்திடு. சமூக ஆர்வலர்கள் கொண்ட குழுக்களை அமைத்திடு சமூக ஆர்வலர் கொண்ட குழுக்களை அமைத்திடு. வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம். அன்பு தம்பி ராஜேஷுக்கு அன்பு தம்பி ராஜேஷுக்கு சமூக விடுதலைக்கான களத்தினிலே சமூக விடுதலைக்கான களத்தினிலே மாண்டு போன போராளிகள் ஆண்டு போன போராளிகள் அனைவருக்கும் வீர வணக்கம் அனைவருக்கும் வீர வணக்கம். வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம். விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம். விழ விழ எழுவோம் விழ விழ எழுவோம். வீழ்ந்து விட மாட்டோம் விழுந்து விட மாட்டோம். விடுதலை பாதையை விட்டு ஒருபோதும் விலகிவிட மாட்டோம் விடுதலை பற்றியை விட்டு ஒருபோதும் விட்டு அடங்க வரப்போம் அத்து மீறுவோம் அடங்க மறுப்போம் மத்து மீறுவோம். திமிரி எழுவோம் திருப்பி அடிப்போம் திமிரி எழுவோம் திருப்பி அடிப்போம். எதிரிகள் அல்ல 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 எதிரிகள் அல்ல. உழைக்கும் மக்கள் நாங்கள் உழைக்கும் மக்கள் நாங்கள் யாருக்கும் எதிரிகள் அல்ல யாருக்கும் எதிரிகள் அல்ல. தலை வணங்குகிறோம் தலை வணங்குகிறோம் அதை வணங்குகிறோம். எழுச்சி தமிழர் தம்பிகள் எழுச்சி தமிழரின் தம்பி சமுதாய ஒற்றுமைக்காக தலை வணங்குகிறோம். வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம். அன்பு தம்பி ராஜேஷுக்கு அன்பு தம்பி ராஜேஷுக்கு சாதி ஒழிப்பு களத்திலே ஆதி ஒழிப்பு களத்திலே சாவு கண்ட அன்பு தம்பி சாவு கண்ட அன்பு தம்பி ராஜேஷுக்கு வீர வணக்கம். ராஜேஷுக்கு வீர வணக்கம். ஒழித்திடுவோம் 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 ஒழித்திடுவோம். போதை பொருள் கலாச்சாரத்தை போதை பொருள் கலாச்சாரத்தை ஒழித்திடுவோம் 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 ஒழித்திடுவோம். நடவடிக்கை எடுக்க நடவடிக்கை எடுக்க நடவடிக்கை எடுக்க நடவடிக்கை எடுக்க. தமிழக அரசிற்கு நடவடிக்கை எடுக்க தமிழக அரசுக்கு நடவடிக்கை எடுக்க. நாங்கள் அனைவரும் ஒத்துழைப்போம். வீர வணக்கம் வீர வணக்கம். வீர வணக்கம் வீர வணக்கம். சாதி ஒழிப்பு களத்தினிலே சாதி ஒழிப்பு களத்தினிலே சாவு கண்ட போராளிகளுக்கு சாவு கண்ட போராளிகளுக்கு உழைக்கும் மக்களின் வீர வணக்கம். உழைக்கும் மக்களின் வீர வணக்கம். சமூக விடுதலைக்காய் தன்னை விடுதலை சிறுத்தையாய் இணைத்துக் கொண்டு தமிழக விடுதலைக்காய் தன்னை விடுதலை சிறுத்தையாய் இணைத்துக் கொண்டு மக்கள் பணியாற்றிய நடராஜபுரம் ராஜேஷுக்கு வீர வணக்கம். மக்கள் பணியாற்றிய நடராஜபுரம் ராஜேஷுக்கு வீர வணக்கம். வருகின்றோம் 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 வருகின்றோம். மனித குலத்தை சீரழிக்கும் மனித குலத்தை சீரழிக்கும் போதைகளுக்கு எதிரான பிரச்சாரத்தை முன்னெடுத்து வருகின்றோம். போதைகளுக்கு எதிரான பிரச்சாரத்தை முன்னெடுத்து வருகின்றோம். அல்லை ராஜேஷ் நினைவு நாளை முன்னிட்டு அல்லை ராஜேஷ் நினைவு நாளை முன்னிட்டு விடுதலை சிறுத்தைகள் வருகின்றோம். விடுதலை சிறுத்தைகள் வருகின்றோம். பட்டவர்த்தி முதல் நடராஜபுரம் வரை பட்டவர்த்தி முதல் நடராஜபுரம் வரை அணிவகுப்பாக வருகின்றோம். அணிவகுப்பாய் வருகின்றோம். போதைகளுக்கு எதிரான பிரச்சாரத்தை முன்னெடுத்து வருகின்றோம். போதைகளுக்கு எதிரான பிரச்சாரத்தை முன்னெடுத்து தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு அமைத்திடு 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 அமைத்திடு. கிராமங்கள் தோறும்
கிராமங்கள் தோறும் போதைகளுக்கு எதிரான பிரச்சாரத்தை முன்னெடுக்க அனைத்து கட்சிகள் கொண்ட குழுவினை அமைத்திடு மாணவர்களே இளைஞர்களே வீதிக்கு வாருங்கள் போதை கலாச்சாரத்திற்கு எதிராக வீதிக்கு வாருங்கள் போதை கலாச்சாரத்திற்கு எதிராக வீதிக்கு வாருங்கள் வழி விடுங்க நம்ம கொஞ்சம் வழி விடுங்க ஆரம்பத்திலே சொன்ன போக்குவரத்து தடுக்க வரணும் ஓரம் விடுங்க போறவங்களுக்கு வழி விடுங்க கடைசி வரையும் வழி விடுங்க கொஞ்சம் இந்த பக்கம் கிழக்கு பக்கமா கொஞ்சம் நகர்ந்து வாங்க போங்க நம்ம நடந்து வரப்ப சாலையில வலது பக்கத்துல இடம் விட்டுருங்க பொதுமக்கள் பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க அவ்வளவு மக்கள் போறாங்க யாருக்கும் இடையூறு செய்யல அமைதியா போறாங்க போக்குவரத்து நல்லா போயிட்டு இருந்துச்சுன்ற ஒரு அவங்க வாயால சொல்ல வைக்கணும் அதுதான் நமக்கான அது ஒரு வெற்றி 10 பேர் போனாங்க ரோட்டையே அடைச்சிட்டு போனாங்கன்னு சொல்லக்கூடாது 1000 பேர் இருந்தாலும் கட்டுப்பாடா போறாங்கன்னு தான் மக்களை சொல்ல வைக்கணும் அதுதான் நம்முடைய அரசியல் எனவே அன்பு தம்பி ராஜேஷுக்கு வீர வணக்கத்தை செலுத்தி நாம் முன்னெடுக்கக்கூடிய இந்த பிரச்சாரமானது அவன் எந்த வீதியில் நடமாடினானோ எந்த வீதியில் மக்களுக்கு பணியாற்றினானோ எந்த வீதியில் அவன் படுகொலை செய்யப்பட்டானோ அதே வீதியில் ஓராண்டு கடந்தும் நம்முடைய உரிமைகளுக்கான குரலை எந்தவித அதிகாரத்தை பயன்படுத்தி நசுக்கினாலும் ஒடுக்கினாலும் அந்த அதிகாரத்தை எல்லாம் உடைத்து நாம் எடுத்த அரசியலை உறுதியான நடவடிக்கை மூலம் மக்களுக்கு அர்ப்பணிப்போம் என்பதை கடந்த 30 ஆண்டு காலமாக ஒவ்வொரு தருணங்களிலும் நிரூபித்து வருகின்றோம். அந்த வகையில் இப்போதும் நம்மோடு களமாடிய ராஜேஷுடைய நினைவு நாளில் நாம் கூடுவதற்கும் நடப்பதற்கும் அஞ்சலி செலுத்துவதற்கும் பேரணி செல்வதற்கும் தடை விதித்த நேரத்திலும் உறுதி குறையாமல் அந்த தடையெல்லாம் உயர்நீதிமன்றத்திற்கு எடுத்து சென்று நாம் நடத்திய சட்ட போராட்டமானது நமக்கு வெற்றியை தந்திருக்கிறது. உயர்நீதிமன்ற ஆணைப்படி நாம் இப்போது ராஜேஷுக்கு நாம் வீர வணக்கம் செலுத்தி அவருடைய நினைவாக போதைப் பொருளுக்கு எதிரான பிரச்சாரத்தை முன்னெடுத்து வருகின்றோம். இந்த வீதியில்தான் ராஜேஷ் படுகொலை செய்யப்பட்டான். அவன் படுகொலை செய்யப்பட்டு ஓராண்டு முடிந்து விட்டான். ஒருவன் படுகொலை செய்யப்பட்டு விட்டான் என்று அஞ்சு ஒடுங்கி யாரும் பயந்து விடவில்லை. ஓராண்டு முடிந்தாலும் உண்மையான நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் எந்தவித பிரதிபலனும் எதிர்பாராமல் உழைக்கும் மக்களாக நின்று உழைக்கும் மக்களுக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய ஏறத்தாழ 6 மணி நேரம் அமைதி காத்து உரிமைக்கான போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இப்போது 23/7/2025 இந்த நாளிலும் நூற்றுக்கணக்கான தோழர்கள் எவ்வித பிரதிபலனும் எதிர்பாராமல் நம்முடைய மகத்தான ஊழியராக இருந்து மக்களுக்கு பணியாற்றிய அன்பு தம்பி ராஜேஷுடைய நினைவை போற்றுகின்ற வகையிலே அவன் எந்த வீதியில் மாற்று போனானோ, எந்த வீதியில் படுகொலை செய்யப்பட்டானோ, எந்த வீதியில் அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டதோ அந்த வீதியில் அவனுக்கு வீர வணக்கம் செலுத்தி வருகின்றோம். பல இடங்களில் பல இயக்கங்களில் தோழர்கள் மக்களுக்காக போராடி இருக்கிறார்கள், மாண்டு போயிருக்கிறார்கள். பல இயக்கங்கள் பலரை மறந்துவிட்டது. ஆனால் நம்மோடு போராடி களப்பணியானவர் நம்மோடு அரசியலை முன்னெடுக்கக்கூடிய தியாகத்தை நாம் இந்த மண்ணில் ஒருபோதும் மறந்ததில்லை. அதற்கு சான்றுதான் நம்முடைய அன்பு தம்பி ராஜேஷனுடைய நினைவு நாள் பேரணிக்காக சட்ட போராட்டம் நடத்தி நாம் சட்டத்தின் வழியாக வென்று அவனுக்கான அஞ்சலியை நாம் செலுத்தி வருகின்றோம். வழிவிடுவோம். போலீஸ் நம்மளை ஒதுக்க வேணாம், நீங்க கொஞ்சம் வழி விடுங்க. நமக்கு சோத்துவை பக்கம் வாகனங்கள் போற மாதிரி வழி விட்டுருங்க. அப்படியே சோத்துவை பக்கம் வழி விடுங்க. போக்குவரத்துக்கு இடைஞ்சல் பண்ண வேணாம். விட்டது அப்படியே ஒரு ரெடி நடந்து வாங்க. சோத்துவை பக்கம் நிக்கிறவங்க அப்படியே ஒரு படி கிழக்க நடந்து வாங்க. போயிட்டா வருகின்றோம் 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 வருகின்றோம். உழைக்கும் மக்கள் வருகின்றோம். உழைக்கும் மக்கள் வருகின்றோம். விடுதலை சிறுத்தையில் வருகின்றோம். விடுதலை சிறுத்தைகள் வருகின்றோம். அம்பேத்கர் இளைஞர் நற்பணி மன்ற நிர்வாகிகள் வருகின்றோம். அம்பேத்கர் இளைஞர் நற்பணி மன்ற நிர்வாகிகள் வருகின்றோம். நடராஜபுரம் தாய்மார்கள் வருகின்றோம். நடராஜபுரம் தாய்மார்கள் வருகின்றோம். அல்லை ராஜேஷின் உறவுகள் வருகின்றோம். அல்லை ராஜேஷின் உறவுகள் வருகின்றோம். சிந்து
இந்திய ரத்தத்திற்கு வீர வணக்கம் செலுத்தி வருகின்றோம். இந்திய ரத்தத்திற்கு வீர வணக்கம் செலுத்தி வருகின்றோம். மறக்க மாட்டோம், மறக்க மாட்டோம், மறக்க மாட்டோம், மறக்க மாட்டோம். இந்த மண்ணில் விடுதலை சிறுத்தையாய் நின்று நீ களமாடியதை மறக்க மாட்டோம். இந்த மண்ணில் விடுதலை சிறுத்தையாய் நீ களமாடியதை மறக்க மாட்டோம். உன்னுடைய தியாகத்தை மறக்க மாட்டோம். உன்னுடைய தியாகத்தை மறக்க மாட்டோம். அன்பு தோழர்களே, உழைக்கும் மக்களுடைய விடுதலைக்காக 2001 நமக்கான உரிமை போராட்டம் பட்டவர்த்தியில் நடைபெற்ற போது அதிலே நம்முடைய தோழர்கள் மீது குற்ற சரித்திர பதிவேடிலே பதிவு செய்தார்கள். வழக்கமாக ரவுடி பட்டியல் சொல்லுவாங்க. அப்படி நம்முடைய மல்லை ராஜேஷுடைய பெயரும் அதில் இடம்பெற்றது. பல்லாயிரக்கணக்கான மக்களை அணிதிரட்டி நாம் போராடினோம். காவல் நிலையத்தை முற்றுகையிட்டோம். உயர்நீதிமன்றம் வரை சென்று அந்த பட்டியலில் இருந்து தம்பி ராஜேஷுடைய பெயரை நீக்குவதற்கான சட்ட போராட்டத்தை நடத்தி அதிலிருந்து நாம் நீக்கினோம். இப்படி ஒவ்வொரு வகையிலும் உறுதியாக நம்மோடு நின்ற தோழர்களுடைய பாதுகாப்பை சட்ட ரீதியாகவும் உரிமை சார்ந்த தளங்களிலும் நாம் பாதுகாத்திருக்கின்றோம். அந்த வகையில்தான் நம்மோடு களமாடி ஒரு வீர மரணம் அடைந்த அந்த அன்பு தம்பியினுடைய நினைவு போற்றக்கூடிய வகையிலே, அவருடைய தியாகத்திற்கு மதிப்பளிக்கக்கூடிய வகையிலே நாம் இந்த அணிவகுப்பினை இப்போது நடத்தி வருகின்றோம். இந்த அணிவகுப்பானது மிகவும் கட்டுப்பாடான முறையில் நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த அணிவகுப்பு யாருக்கும் எதிரானதல்ல. உழைக்கும் மக்களுடைய விடுதலைக்காக போராடிய ஒரு உண்மையான ஊழியனுடைய நினைவு நாளில் வெறுமனே நினைவு தின பேரணி என்று அறிவிப்பு செய்யாமல் மனித குலத்தை பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கையில் நாம் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றோம். போதைகளினால் ஏற்படுகின்ற பேராபத்துகளை குறித்து கிராமம் கிராமமாக நாம் பிரச்சாரத்தை முன்னெடுத்து வருகின்றேன். அந்த வகையில் தான் இந்த நினைவு நாளை மனித குலத்தை சீரழிக்கக்கூடிய போதைகளுக்கு எதிரான பிரச்சாரமாக முன்னெடுப்போம் என்று கூறிதான் அமைதியான முறையிலே நாம் முன்னெடுத்து வருகின்றோம். காவல்துறை, அரசு உழைக்கும் மக்களுடைய உரிமை குரலை தொடர்ந்து ஒடுக்கிக் கொண்டுதான் வருகிறது. அது இந்த ஆட்சியில் மட்டுமல்ல, அனைத்து ஆட்சிகளிலும் இதுதான் கடந்த கால நடைமுறை. மணல்மேடு போலீஸ் மட்டும் ஒடுக்கவில்லை, நாடு முழுவதும் இருக்கக்கூடிய போலீஸுடைய நிர்வாக கட்டமைப்பினுடைய பொது புத்தி அது. உழைக்கும் மக்களுடைய உரிமை குரலை அது ஒடுக்கிக் கொண்டேதான் இருக்கும். ஆனால் அந்த ஒடுக்குமுறைக்கு எதிராக உழைக்கும் மக்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் முன்னெடுக்கக்கூடிய அந்த உறுதிமிக்க போராட்டம் தான் அந்த அடக்குமுறையை தகர்த்தெறியும். அப்படிதான் இந்த பகுதியிலே காவேரி படுகையிலே உழைக்கும் மக்களுக்கான அரசியலை நாம் முன்னெடுத்த போது பல்வேறு விதமான அடக்குமுறை சட்டங்களை ஏவினார்கள். நூற்றுக்கணக்கான தோழர்கள் வழக்குகளை சுமந்தார்கள். பல்வேறு நீதிமன்றத்தின் படிகளிலே ஏறினோம். ஆனால் எந்தவித அடக்குமுறைகளும் அச்சுறுத்தல்களும் ஒடுக்குமுறைகளும் நம்முடைய உறுதியை குறைக்க முடியவில்லை. நம்முடைய உறுதிகளுக்கு முன்பாக அரசுடைய அடக்குமுறைகளும் அதன் ஒடுக்குமுறைகளும் தகர்க்கப்பட்டது. அந்த வகையில் தான் இப்போது நாம் இந்த பேரணியை நடத்தி கொண்டிருக்கின்றோம். என்னது முன்னாடி தம்பி, நீங்க என்ன பண்ணி வந்திருக்கீங்க தம்பி? பின்னாடி வாங்க, ஒரு கட்டுப்பாடா ஒரு பின்னாடி வாங்க. அந்த செல்லுல லைவ் போடுறவங்க போட்டோ எடுக்கிறவங்க மட்டும் விட்டு மீதெல்லாம் பின்னாடி வந்துருங்க. பின்னாடி வாங்க தம்பி, கொஞ்சம் முன்னாடி போகமா. சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க போகணும். வருகின்றோம் 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 வருகின்றோம். அன்பு தம்பி மல்லை ராஜேஷ் நினைவாக, அன்பு தம்பி மல்லை ராஜேஷ் நினைவாக, சாதி ஒழிப்பு களத்திலே படுகொலையான, சாதி ஒழிப்பு களத்திலே படுகொலையான மல்லை ராஜேஷ் நினைவாக, மல்லை ராஜேஷ் நினைவாக போதைகளுக்கு எதிரான பிரச்சாரத்தை முன்னெடுத்து வருகின்றோம். போதைகளுக்கு எதிரான பிரச்சாரத்தை முன்னெடுத்து வருகின்றோம். மனித குலத்தை சீரழிக்கும், மனித குலத்தை சீரழிக்கும் போதை கலாச்சாரத்திற்கு எதிரான அணிவகுப்பை முன்னெடுத்து வருகின்றோம். போதை கலாச்சாரத்திற்கு எதிரான அணிவகுப்பை முன்னெடுத்து வருகின்றோம். போதை கலாச்சாரத்திற்கு எதிரான, போதை கலாச்சாரத்திற்கு எதிரான அணிவகுப்பை முன்னெடுத்து வருகின்றோம். அணிவகுப்பை முன்னெடுத்து வருகின்றோம். வருகின்றோம் 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 வருகின்றோம். சாதி ஒழிப்பு களத்தினிலே, சாதி ஒழிப்பு களத்தினிலே படுகொலையான மல்லை ராஜேஷின் உறவுகள் வருகின்றோம். படுகொலையான மல்லை ராஜேஷ் உறவினர்கள் வருகின்றோம். மல்லை ராஜேஷின் உறவுகள் வருகின்றோம்.
வருகின்றோம். அன்னை ராஜேஷ் உறவுகள் வருகின்றோம். அன்னை ராஜேஷின் அன்பு சகோதரர்கள் வருகின்றோம். அன்னை ராஜேஷின் அன்பு சகோதரர்கள் வருகின்றோம். அன்னை ராஜேஷின் அன்பு உறவுகள் வருகின்றோம். அன்னை ராஜேஷின் அன்பு உறவுகள் வருகின்றோம். அன்னை ராஜேஷின் தோழர்கள் வருகின்றோம். அன்னை ராஜேஷின் தோழர்கள் வருகின்றோம். ராஜேஷின் நினைவை போற்றி வருகின்றோம். ராஜேஷின் நினைவை போற்றி வருகின்றோம். ராஜேஷ் சிந்திய ரத்தத்திற்கு வீர வணக்கம் செலுத்தி வருகின்றோம். ராஜேஷ் சிந்திய ரத்தத்திற்கு வீர வணக்கம் செலுத்தி வருகின்றோம். மறக்க மாட்டோம், மறக்க மாட்டோம். மறக்க மாட்டோம், மறக்க மாட்டோம். எங்களுடன் களமாடி மாண்டு போன எங்களுடன் களமாடி மாண்டு போன அன்னை ராஜேஷ் சிந்திய ரத்தத்தை மறக்க மாட்டோம். அன்னை ராஜேஷ் சிந்திய ரத்தத்தை மறக்க மாட்டோம். அவன் மக்களுக்கு ஆற்றிய தொண்டினை மறக்க மாட்டோம். அவன் மக்களுக்கு ஆற்றிய தொண்டினை மறக்க மாட்டோம். என்ன செய்யும், என்ன செய்யும், என்ன செய்யும், என்ன செய்யும். அடக்குமுறையும் ஒடுக்குமுறையும் அடக்குமுறையும் ஒடுக்குமுறையும் போராளிகளை என்ன செய்யும், போராளிகளை என்ன செய்யும். என்ன செய்யும், என்ன செய்யும். என்ன செய்யும், என்ன செய்யும். பொய் வழக்கும் கொடுஞ்சிறையும் பொய் வழக்கும் கொடுஞ்சிறையும் போராளிகளை என்ன செய்யும், போராளிகளை என்ன செய்யும். அஞ்ச மாட்டோம், அஞ்ச மாட்டோம், அஞ்ச மாட்டோம், அஞ்ச மாட்டோம். அடக்குமுறைகளை கண்டு அஞ்ச மாட்டோம். அடக்குமுறைகளை கண்டு அஞ்ச மாட்டோம். ஒடுக்குமுறைகளை கண்டு அஞ்ச மாட்டோம். ஒடுக்குமுறைகளை கண்டு அஞ்ச மாட்டோம். விழ விழ எழுவோம், விழ விழ எழுவோம். வீழ்ந்து விட மாட்டோம், வீழ்ந்து விட மாட்டோம். விடுதலை பாதையை விட்டு விலகி விட மாட்டோம். விடுதலை பாதையை விட்டு விலகி விட மாட்டோம். வருகின்றோம், 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 வருகின்றோம். விடுதலை சிறுத்தைகள் வருகின்றோம். விடுதலை சிறுத்தைகள் வருகின்றோம். உழைக்கும் மக்கள் வருகின்றோம். உழைக்கும் மக்கள் வருகின்றோம். தாய்மார்கள் வருகின்றோம். தாய்மார்கள் வருகின்றோம். அம்பேத்கர் நற்பணி மன்றத்தை சார்ந்த உறுப்பினர்கள் வருகின்றோம். அம்பேத்கர் நற்பணி மன்றத்தை சார்ந்த உறுப்பினர்கள் வருகின்றோம். அன்னை ராஜேஷின் உறவுகளாக வருகின்றோம். அன்னை ராஜேஷின் உறவுகளாக வருகின்றோம். அன்னை ராஜேஷுக்கு வீர வணக்கம் செலுத்தி வருகின்றோம். அன்னை ராஜேஷுக்கு வீர வணக்கம் செலுத்தி வருகின்றோம். நன்றி கூறி வருகின்றோம். எங்களின் சட்ட உரிமை போராட்டத்திற்கு துணை நின்ற எங்களின் சட்ட உரிமைக்கு போராட்டத்துக்கு உரிமை நின்ற வழக்கறிஞர்களுக்கு நன்றி கூறி வருகின்றோம். வழக்கறிஞர்களுக்கு நன்றி கூறி வருகின்றோம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் எங்களுக்காக வழக்கு நடத்திய சென்னை உயர்நீதிமன்றத்தில் எங்களுக்காக வழக்கு நடத்திய வழக்கறிஞர்களுக்கு நன்றி கூறி வருகின்றோம். வழக்கறிஞர்களுக்கு நன்றி கூறி வருகின்றோம். விடுதலை சிறுத்தைகள் வருகின்றோம். விடுதலை சிறுத்தைகள் வருகின்றோம். விடுதலை சிறுத்தைகள் வருகின்றோம். விடுதலை சிறுத்தைகள் வருகின்றோம். மல்லை ராஜேஷுக்கு வீர வணக்கம் செலுத்தி வருகின்றோம். அன்னை ராஜேஷுக்கு வீர வணக்கம் செலுத்தி வருகின்றோம். போதைகளினால் ஏற்படுகின்ற பேராபத்துக்கு எதிரான போதைகளினால் ஏற்படுகின்ற பேராபத்துக்கு எதிரான பிரச்சாரத்தை முன்னெடுத்து அணிவகுத்து வருகின்றோம். அணிவகுத்து வருகின்றோம். மண்ணின் மைந்தர்கள் வருகின்றோம். மண்ணின் மைந்தர்கள் வருகின்றோம். விடுதலை சிறுத்தைகள் வருகின்றோம். விடுதலை சிறுத்தைகள் வருகின்றோம். தமிழக அரசே, தமிழக அரசே, தமிழக அரசே, தமிழக அரசே, அமைத்திடு, 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 அமைத்திடு. போதை கலாச்சாரத்தை கட்டுப்படுத்த, போதை கலாச்சாரத்தை கட்டுப்படுத்த, போதை பொருள்கள் விற்பனையை கட்டுப்படுத்த, போதை பொருட்களின் விற்பனையை கட்டுப்படுத்த, கிராமங்கள் தோறும், கிராமங்கள் தோறும், கிராமங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் குழுவினை அமைத்திடு, குழுவினை அமைத்திடு. அனைத்து கட்சிகள் கொண்ட குழுவினை அமைத்திடு, அனைத்து கட்சிகள் கொண்ட குழுவினை அமைத்திடு. சீரழிக்கும், 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 சீரழிக்கும் போதை பழக்கங்கள் மனித குலத்தை சீரழிக்கும், போதை பழக்கங்கள் மனித குலத்தை சீரழிக்கும். கேடு விளைவிக்கும், கேடு விளைவிக்கும், கேடு விளைவிக்கும், கேடு விளைவிக்கும். போதை பழக்கங்கள் மனித குலத்திற்கு கேடு விளைவிக்கும், போதை பழக்கங்கள் மனித குலத்திற்கு கேடு விளைவிக்கும். தமிழக அரசே, தமிழக அரசே, தமிழக அரசே, தமிழக அரசே, இழுத்து மூடு, இழுத்து மூடு, இழுத்து மூடு, இழுத்து மூடு. மதுபான ஆலைகளை இழுத்து மூடு, மதுபான ஆலைகளை இழுத்து மூடு. தமிழக அரசே, தமிழக அரசே, தமிழக அரசே, தமிழக அரசே, இழுத்து மூடு, இழுத்து மூடு, இழுத்து மூடு, இழுத்து மூடு. அரசே விற்பனை செய்யும் சாராய கடையை இழுத்து மூடு, அரசே விற்பனை செய்யும் சாராய கடையை இழுத்து மூடு. நல்லதா, 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 நல்லதா. அரசே, 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 அரசே விற்பனை செய்யும் சாராயம் நல்லதா, அரசே விற்பனை செய்யும் சாராயம் நல்லதா. கேடானதே, கேடானதே, கேடானது, கேடானது. அரசே விற்பனை செய்யும் சாராயம்
அரசே விற்பனை செய்யும் சாராயம் மனித குலத்திற்கு கேடானது. மனித குலத்திற்கே கேடானது. அனுமதிக்க மாட்டோம், அனுமதிக்க மாட்டோம், அனுமதிக்க மாட்டோம், அனுமதிக்க மாட்டோம். போதை பொருட்கள் விற்பனையை எங்கள் பகுதிகளில் அனுமதிக்க மாட்டோம். எங்கள் பகுதிகளில் அனுமதிக்க மாட்டோம். வீதிக்கு வாருங்கள், வீதிக்கு வாருங்கள், வீதிக்கு வாருங்கள், வீதிக்கு வாருங்கள். மாணவர்களே, இளைஞர்களே, மாணவர்களே, இளைஞர்களே, மாணவர்களே, இளைஞர்களே, மாணவர்களே, இளைஞர்களே, போதைகளினால் ஏற்படுகின்ற பேராபத்துகளை விலக்கி பேராபத்துகளை விலக்கி பிரச்சாரத்தை முன்னெடுக்க வீதிக்கு வாருங்கள், வீதிக்கு வாருங்கள், வீதிக்கு வாருங்கள், வீதிக்கு வாருங்கள். மாணவர்களே, இளைஞர்களே, மாணவர்களே, இளைஞர்களே, வீதிக்கு வாருங்கள், வீதிக்கு வாருங்கள், வீதிக்கு வாருங்கள், வீதிக்கு வாருங்கள். மனித குலத்தை காத்திட மனித குலத்தை காத்திட போதைகளினால் ஏற்படும் பேரழிவுகளை தடுத்திட போதைகளினால் ஏற்படும் பேரழிவுகளை தடுத்திட மாணவர்களே, இளைஞர்களே, மாணவர்களே, இளைஞர்களே, வீதிக்கு வாருங்கள், வீதிக்கு வாருங்கள், வீதிக்கு வாருங்கள், வீதிக்கு வாருங்கள். அரசே, தமிழக அரசே, தமிழக அரசு, தமிழக அரசு கட்டுப்படுத்து, 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 கட்டுப்படுத்து. கிராமங்கள் தோறும் விற்பனை செய்யப்படும், கிராமங்கள் தோறும் விற்பனை செய்யப்படும் கஞ்சா விற்பனையை கட்டுப்படுத்து, கஞ்சா விற்பனையை கட்டுப்படுத்து, கஞ்சா விற்பனையை கட்டுப்படுத்து, கஞ்சா விற்பனையை கட்டுப்படுத்து. அமைத்திடு, 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 அமைத்திடு. கிராமங்கள் தோறும் போதைகளுக்கு எதிரான கிராமங்கள் தோறும் போதைகளுக்கு எதிரான பிரச்சாரங்களை முன்னெடுத்திட பிரச்சாரங்களை முன்னெடுத்திட அனைத்து கட்சிகள் கொண்ட குழுவினை அமைத்திடு, அனைத்து கட்சிகள் கொண்ட குழுவினை அமைத்திடு. பேராபத்து, 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 பேராபத்து. போதை கலாச்சாரம் மனித குலத்திற்கு பேராபத்து, போதை கலாச்சாரம் மனித குலத்திற்கு பேராபத்து, 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 பேராபத்து. போதை கலாச்சாரம் தேசத்திற்கு பேராபத்து, போதை கலாச்சாரம் தேசத்திற்கு பேராபத்து. மீட்டெடுப்போம், 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 மீட்டெடுப்போம். போதை பழக்கங்களில் சிக்கி இருக்கும் போதை பழக்கங்களில் சிக்கி இருக்கும் மாணவர்களை, இளைஞர்களை மா- மீட்டெடுப்போம், மாணவர்களை, இளைஞர்களை மீட்டெடுப்போம். முன்னெடுப்போம், 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 முன்னெடுப்போம். போதைகளுக்கு எதிரான பிரச்சாரத்தை போதைகளுக்கு எதிரான பிரச்சாரத்தை வீதி வீதியாக முன்னெடுப்போம், வீதி வீதியாக முன்னெடுப்போம். கிராமங்கள் தோறும் முன்னெடுப்போம், கிராமங்கள் தோறும் முன்னெடுப்போம். வருகின்றோம், 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 வருகின்றோம். போதைகளுக்கு எதிரான பிரச்சாரத்தை போதைகளுக்கு எதிரான பிரச்சாரத்தை முன்னெடுத்து அணிவகுப்பாக வருகின்றோம், முன்னெடுத்து அணிவகுப்பாக வருகின்றோம். விடுதலை சிறுத்தைகள் வருகின்றோம், விடுதலை சிறுத்தைகள் வருகின்றோம். உழைக்கும் மக்கள் வருகின்றோம், உழைக்கும் மக்கள் வருகின்றோம். அன்னை ராஜேஷ் நினைவாக அன்னை ராஜேஷ் நினைவாக அணிவகுத்து வருகின்றோம், அணிவகுத்து வருகின்றோம். சமூக விடுதலைக்கான களத்திலே சமூக விடுதலைக்கான களத்திலே படுகொலையான ராஜேஷ் நினைவாக படுகொலையான ராஜேஷ் நினைவாக அணிவகுத்து வருகின்றோம், அணிவகுத்து வருகின்றோம். போதைகளுக்கு எதிரான பிரச்சாரத்தை போதைகளுக்கு எதிரான பிரச்சாரத்தை முன்னெடுத்து வருகின்றோம், முன்னெடுத்து வருகின்றோம். தமிழக அரசே, தமிழக அரசே, தமிழக அரசு, தமிழக அரசு கட்டுப்படுத்து, 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 கட்டுப்படுத்து. விற்பனையாகும் கிராமங்கள் தோறும் விற்பனையாகும் அனைத்து வகையான போதை பொருட்களையும் கட்டுப்படுத்து, அனைத்து வகையான போதை பொருட்களையும் கட்டுப்படுத்து, 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 கட்டுப்படுத்து. கஞ்சா விற்பனையை கட்டுப்படுத்து, கஞ்சா விற்பனையை கட்டுப்படுத்து, போதை பொருட்களை விற்பனையை கட்டுப்படுத்து. போதை பொருட்கள் விற்பனையை கட்டுப்படுத்து. வருகின்றோம், வருகின்றோம், வருகின்றோம். மண்ணின் மைந்தர்கள் வருகின்றோம், மண்ணின் மைந்தர்கள் வருகின்றோம். விடுதலை சிறுத்தைகள் வருகின்றோம், விடுதலை சிறுத்தைகள் வருகின்றோம். எங்களோடு களமாடிய சாதி ஒழிப்பு களத்தினிலே சாதி ஒழிப்பு களத்திலே படுகொலையான மண்ணை ராஜேஷே, படுகொலையான மண்ணை ராஜேஷ் உனக்கு வீர வணக்கம் செலுத்தி வருகின்றோம், உனக்கு வீர வணக்கம் செலுத்தி வருகின்றோம். சிந்திய ரத்தத்திற்கு வீர வணக்கம் செலுத்தி வருகின்றோம், நீ சிந்திய ரத்தத்திற்கு வீர வணக்கம் செலுத்தி வருகின்றோம். நினைவை போற்றி வருகின்றோம், நீ நடமாடிய வீதிகளில் வருகின்றோம், நீ நடமாடிய வீதிகளில் வருகின்றோம். விடுதலை சிறுத்தைகள் வருகின்றோம், விடுதலை சிறுத்தைகள் வருகின்றோம். மறக்க மாட்டோம், மறக்க மாட்டோம், மறக்க மாட்டோம், மறக்க மாட்டோம். ராஜேஷ் மக்களுக்கு ஆற்றிய தொண்டுகளை மறக்க மாட்டோம், ராஜேஷ் மக்களுக்கு ஆற்றிய தொண்டுகளை மறக்க மாட்டோம். தமிழக அரசே, தமிழக அரசே, தமிழக அரசு, தமிழக அரசு அமைத்திடு, 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 அமைத்திடு. கிராம
சார் இல்லைங்க சார் யாரும் தெரியல சார் நமக்கு வெளில ஒரு இது பேரணிக்கு கலாச்சாரங்கள் தேசத்தை சீரழிக்கும் கலாச்சாரங்கள் தேசத்தை சீரழிக்கும் போதை கலாச்சாரங்கள் மனித குலத்தை சீரழிக்கும் போதை கலாச்சாரங்கள் மனித குலத்தை சீரழிக்கும் புறக்கணிப்போம் 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 போதை கலாச்சாரங்களை புறக்கணிப்போம் கலாச்சாரங்களை புறக்கணிப்போம் அனுமதிக்க மாட்டோம் அனுமதிக்க மாட்டோம் அனுமதிக்க மாட்டோம் அனுமதிக்க மாட்டோம் போதை பொருள்கள் விற்பனையை போதை பொருட்கள் விற்பனையை எங்கள் பகுதிகளில் அனுமதிக்க மாட்டோம் எங்கள் பகுதிகளில் அனுமதிக்க மாட்டோம் தடுப்போம் மீட்டெடுப்போம் 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 போதைகளில் சிக்கி இருக்கும் போதைகளில் சிக்கி இருக்கும் இளைஞர்களை மாணவர்களை மீட்டெடுப்போம் இளைஞர்களை மாணவர்களை தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு வருவாய்த்துறையே 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 அமைத்திடு 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 கிராமங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் நகரங்கள் தோறும் நகரங்கள் தோறும் நகரங்கள் தோறும் நகரங்கள் தோறும் மதுவுக்கு எதிரான பிரச்சாரத்தை முன்னெடுப்பதற்கு மதுவுக்கு எதிரான பிரச்சாரத்தை முன்னெடுப்பதற்கு போதைகளுக்கு எதிரான பிரச்சாரங்களை முன்னெடுப்பதற்கு போதைகளுக்கு எதிரான பிரச்சாரங்களை முன்னெடுப்பதற்கு அனைத்து கட்சிகள் கொண்ட குழுவினை அமைத்திடு அனைத்து கட்சிகள் கொண்ட குழுவினை அமைத்திடு இழுத்து மூடு இழுத்து மூடு இழுத்து மூடு இழுத்து மூடு மதுபான ஆலைகளை இழுத்து மூடு மதுபான ஆலைகளை இழுத்து மூடு அரசே விற்பனை செய்யும் டாஸ்மாகை இழுத்து மூடு அரசே விற்பனை செய்யும் டாஸ்மாகை இழுத்து மூடு மனித குலத்திற்கு கேடு விளைவிக்கும் மனித குலத்திற்கு கேடு விளைவிக்கும் மதுவை அரசே விற்பனை செய்வது நியாயமா மதுவை அரசே விற்பனை செய்வது நியாயமா 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 மனித குலத்தை சீரழிக்கும் மனித குலத்தை சீரழிக்கும் மதுவை அரசே விற்பனை செய்வது நியாயமா மதுவை அரசே விற்பனை செய்வது நியாயமா வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் அன்பு தம்பி ராஜேஷுக்கு அன்பு தம்பி ராஜேஷுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வருகின்றோம் 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 வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் அன்பு தோழன் மல்லை ராஜேஷுக்கு அன்பு தோழன் மல்லை ராஜேஷுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் உழைக்கும் மக்களின் வீர வணக்கம் உழைக்கும் மக்களின் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம் மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் மல்லை ராஜேஷின் தியாகத்தை மறக்க மாட்டோம் மல்லை ராஜேஷின் தியாகத்தை மறக்க மாட்டோம் அச்சமில்லை 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 அடக்குமுறைகளை கண்டு அச்சமில்லை அடக்குமுறைகளை கண்டு அச்சமில்லை என்ன செய்யும் என்ன செய்யும் என்ன செய்யும் என்ன செய்யும் பொய் வழக்கும் கொடும் சிறையும் பொய் வழக்கும் கொடும் சிறையும் போராளிகளை என்ன செய்யும் போராளிகளை என்ன செய்யும் அந்த வண்டியில இருக்கு தம்பிங்க செல்லுல இருந்தா படம் எடுங்க தம்பி மேல இருந்து போயிட்டு இருங்க எடுத்த தம்பிங்களுக்கு யாரும் அனுப்புங்க வருகின்றோம் 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 அன்பு தம்பி ராஜேஷ் நினைவாக அன்பு தம்பி ராஜேஷ் நினைவாக போதைகளினால் ஏற்படுகின்ற பேராபத்துகளை விலக்கி போதைகளினால் ஏற்படுகின்ற பேராபத்துகளை விலக்கி பட்டவர்த்தி தொடங்கி அணிவகுத்து வருகின்றோம் பட்டவர்த்தி தொடங்கி அணிவகுத்து வருகின்றோம் பட்டவர்த்தி தொடங்கி அணிவகுத்து வருகின்றோம் பட்டவர்த்தி தொடங்கி அணிவகுத்து வருகின்றோம் உழைக்கும் மக்கள் வருகின்றோம் உழைக்கும் மக்கள் வருகின்றோம் மதுவுக்கு எதிரான பிரச்சாரத்தை முன்னெடுத்து வருகின்றோம் மதுவுக்கு எதிரான பிரச்சாரத்தை முன்னெடுத்து வருகின்றோம்
போதைகளுக்கு எதிரான பிரச்சாரத்தை முன்னெடுத்து வருகின்றோம். சீர்கேடு போதை பழக்கங்கள் மனித குலத்திற்கு சீர்கேடு. சீரழிக்கும் போதை கலாச்சாரம் மனித குலத்தை சீரழிக்கும். சாதி பார்க்காது மதம் பார்க்காது மனித குலத்தை சீரழிக்கும். போதை பழக்கங்கள் சீரழிக்கும். அனுமதிக்க மாட்டோம். போதை பழக்கங்களை எங்கள் பகுதிகளில் அனுமதிக்க மாட்டோம். மாணவர்களே இளைஞர்களே வீதிக்கு வாருங்கள். போதைகளுக்கு எதிரான பிரச்சாரத்தை முன்னெடுப்பதற்கு கிராமங்கள் தோறும் வீதிக்கு வாருங்கள். அனுமதிக்க மாட்டோம். போதை பொருட்கள் விற்பனையை அனுமதிக்க மாட்டோம். சீரழிவு போதை பழக்கங்கள் மனித குலத்திற்கு சீரழிவு. கேடானது. போதை பழக்கங்கள் மனித குலத்திற்கு கேடானது. என்ன செய்யும் அடக்குமுறைகளும் ஒடுக்குமுறைகளும் உழைக்கும் மக்களை என்ன செய்யும். விடுதலை சிறுத்தைகளை என்ன செய்யும். அஞ்ச மாட்டோம். அடக்குமுறைகளை கண்டு அஞ்ச மாட்டோம். வருகின்றோம். அன்பு தம்பி மல்லை ராஜேஷுக்கு வீர வணக்கம் செலுத்தி வருகின்றோம். அடக்குமுறைகளை தகர்த்து வருகின்றோம். உயர் நீதிமன்ற உத்தரவின்படி அன்பு தம்பி ராஜேஷுக்கு வீர வணக்கம் செலுத்தி வருகின்றோம். போதைகளினால் ஏற்படுகின்ற பேராபத்துகளை விலக்கி வருகின்றோம். போதை பொருட்கள் விற்பனையை அனுமதிக்க மாட்டோம் என்று முழங்கி வருகின்றோம். அன்பு பெரியோர்களே, தோழர்களே, தாய்மார்களே, நாம் நம்முடைய பகுதியில் இருக்கக்கூடிய கோவிலில் இருக்கக்கூடிய இருக்கைகளில் அமர்ந்து ஒரு 10 நிமிடத்தில் உங்களிடையே சில தகவல்களை தெரிவித்து உரையாற்றிவிட்டு இந்த பேரணியானது நிறைவு பெறுகிறது. எனவே நம்முடைய தெருவில் இருந்து வந்திருக்கக்கூடிய அன்பு தாய்மார்கள், சகோதரிகள் நம்முடைய கோவிலிலே கூடி நாம் கலந்து விடலாம். இங்கே நம்முடைய இல்லங்களில் அமர்ந்திருக்கக்கூடிய தாய்மார்கள், நிகழ்ச்சிகளிலே பங்கேற்க முடியாதவர்கள் கோவிலுக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த பேரணியானது யாருக்கும் எதிரானதல்ல. நம்மோடு களமாடியவன் உங்களுடைய பிள்ளை. உங்கள் வீதிகளிலே சிறு பிள்ளையாய் இருந்தோம். உங்களோடு விளையாடியவன், ஓடியவன், உறவாய் இருந்தவன் ஒரு அற்ப காரணத்திற்காக படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றான். இன்னும் பல 10 ஆண்டுகள் உங்களோடு, உறவுகளோடு, இந்த ஊரோடு வாழ்ந்து உங்களுக்கு உதவ வேண்டியவன், சேவையாற்ற வேண்டியவன் இப்படி அநியாயமாக படுகொலை செய்யப்பட்டுள்ளான். அப்படி படுகொலை செய்யப்பட்டாலும் அவனை நாங்கள் மறக்க மாட்டோம். அவன் மக்களுக்கு ஆற்றிய பணிகளை நாங்கள் நினைவு கூறுவோம் என்று கூறிதான் அவனுக்கு இந்த பேரணியை நடத்தி வருகின்றோம். இது இங்கு இருக்கக்கூடிய எந்த சமூகத்திற்கும் எதிரான பேரணி அல்ல. அன்பு தம்பி ராஜேஷனுடைய நினைவாக மதுவுக்கு எதிரான பிரச்சாரத்தை முன்னெடுத்து வருகின்றோம். இன்னும் சிறிது நேரத்தில் இந்த பேரணியானது நிறைவடைய இருக்கின்றது. எனவே நம்முடைய இல்லங்களிலே, தெருவிலே இருக்கக்கூடிய தோழர்கள், தாய்மார்கள் நம்முடைய கோவில் அருகில் வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வண்டி அங்கே போகுமா? வண்டி போகுன்னா போக சொல்லுங்க.
மாலை வச்சிருக்கிறது யாரும் வாங்கி வச்சிருக்காங்க, எடுத்துட்டு வந்துருங்க. இது எப்படி வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். அன்பு தம்பி ராஜேஷுக்கு, அன்பு தம்பி ராஜேஷுக்கு விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம், விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம். நடராஜபுரம் கிராம மக்களின் வீர வணக்கம், நடராஜபுரம் கிராம மக்களின் வீர வணக்கம். ராஜேஷின் உறவுகளின் வீர வணக்கம், ராஜேஷின் உறவுகளின் வீர வணக்கம். வருகின்றோம், 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 வருகின்றோம். அன்பு தம்பி ராஜேஷின், அன்பு தம்பி ராஜேஷின் முதலாம் ஆண்டு நினைவாக, முதலாம் ஆண்டு நினைவாக அணிவகுத்து வருகின்றோம், அணிவகுத்து வருகின்றோம். போதைகளுக்கு எதிரான பிரச்சாரத்தை, போதைகளுக்கு எதிரான பிரச்சாரத்தை, போதைகளினால் ஏற்படுகின்ற தீங்குகளை, போதைகளினால் ஏற்படுகின்ற தீங்குகளை விலக்கி பிரச்சாரமாக முன்னெடுத்து வருகின்றோம், விலக்கி பிரச்சாரமாக முன்னெடுத்து வருகின்றோம். போதைகளுக்கு எதிரான அணிவகுப்பாக, போதைகளுக்கு எதிரான அணிவகுப்பாக அணிவகுத்து வருகின்றோம், அணிவகுத்து வருகின்றோம். சரி, வண்டி முன்னாடி போனா கொஞ்சம் முன்னாடி போயிடுவோம், எல்லாம் பின்னாடியே வாங்க. கட்ட முடியுமா, இதெல்லாம் கட்ட முடியுமா பாருங்க, கட்ட உழப்பு வச்சு கட்ட முடியுமா பாருங்க, கட்ட முடியல. எல்லாம் அப்படியே முன்னாடி போய் உட்காரு. அன்பு தோழர்களே, நம்மோடு களமாடி மக்களுக்கு பணியாற்றியவன், சமூக விடுதலைக்கான சாதி ஒழிப்பு களத்தில் ஒரு அற்ப காரணத்திற்காக, சிறு காரணத்திற்காக மோசமான முறையில் படுகொலை செய்யப்பட்டான். இன்னும் பல 10 ஆண்டுகள் நம்மோடு வாழ்ந்து மக்களுக்கும் சமூகத்திற்கும், சமூகம் என்றால் சாதியை சொல்லவில்லை, மனித சமூகத்திற்கு தொண்டாற்ற வேண்டியவன். அவன் மீது சிறு சிறு குறைகள் இருக்க, அவன் இறப்பதற்கு முன்பு ஏறத்தாழ ஓராண்டு காலமாக அவனை நான் பார்ப்பதை, பேசுவதை தவிர்த்து விட்டேன். சில காரணங்களால் அவனை கூப்பிட்டு கண்டித்தேன். உன்னுடைய நடவடிக்கைகள் கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும், இல்லை என்றால் என்னோடு உறவை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவனை நான் சத்தம் போட்டேன். இன்னும் பல 10 ஆண்டுகள் நம்மோடு வாழ்ந்திருக்க வேண்டியவன் ஒரு அற்ப காரணத்திற்காக அவன் உயிரிழந்தது நம்மை போன்றவர்களால் ஜீரணிக்க முடியவில்லை. படுகொலை நடந்த சுமார் 1 மணி நேரத்தில் நான் இந்த வீதிக்கு வந்துவிட்டேன். அன்று இரவு முழுவதும் உங்களோடு அதே வீதியிலே நின்றேன். என்னோடு நீங்களும் நின்றீர்கள், தோழர்களும் நின்றார்கள். மறுநாள் முழுவதும் இங்கிருந்து விடிய காலை மருத்துவமனைக்கு சென்றோம். அங்கிருந்து நான் தங்கியிருக்கக்கூடிய இல்லத்திற்கு சென்று குளித்துவிட்டு உடனடியாக மருத்துவமனைக்கு வந்து
அவன் நல்லடக்க முடியும் வரை மக்களோடு தோழர்களோடு உங்களோடு இருந்தோம். இன்று வரை நாம் முன்னெடுத்த அந்த சட்ட போராட்டத்தின் காரணமாக கொலை செய்தவன் சிறையில் இருந்து வெளியில் வரவில்லை. ஓராண்டு ஆகிவிட்டது. நாகப்பட்டினம் நீதிமன்றத்திலே பிணை கோரி வழக்கு போடும்போது எதிர்ப்பு தெரிவித்து பிணையில் வராமல் தடுத்தோம். சென்னை உயர்நீதிமன்றத்திலே போடும்போது பிணையில் வராமல் தடுத்தோம். மீண்டும் மயிலாடுதுறை நீதிமன்றத்திலே இதுவரை 7 முறை பிணை கேட்டு மனு போடும் போதெல்லாம் ஒவ்வொரு முறையும் நாம் சட்ட போராட்டம் நடத்தியதை தடுத்தோம். அந்த சட்ட நடவடிக்கைக்கு நம்முடைய அன்பு தம்பி ராதாகிருஷ்ணன் தலைமையிலான வழக்கறிஞர்கள் அதற்கு உறுதுணையாக இருந்தார்கள். தொடர்ந்து அந்த வழக்குகளை கண்காணித்து வருகின்றோம். இப்போது நாம் கடந்த 3ஆம் தேதியே திட்டமிட்டபடி அந்த பேரணியை நடத்தியிருப்போம். சில தாமதத்தின் காரணமாக அந்த வழக்கானது அன்று மாலைதான் விசாரணைக்கு வர வேண்டிய சூழல். முதல் நாள் வந்திருந்தால் உத்தரவை பெற்றிருக்கலாம். இப்படி சென்னை உயர்நீதிமன்றத்திலும் நமக்கான சட்ட போராட்டத்தை வழக்கறிஞர்கள் நடத்தி வருகிறார்கள். அதற்கு நம்முடைய அன்பு தம்பி ராதாகிருஷ்ணன் அவருடைய உடன் இருந்து செயலாற்றக்கூடிய வழக்கறிஞர்களுடைய பங்கும் மகத்தானது. 2021 நம் மீது பட்டவர்த்தியில் 2 வழக்குகளை தொடுத்தார்கள். அந்த வழக்கு தொடுத்ததிலிருந்து இப்போது வரை நமக்கு கட்டணம் இல்லாமல் அந்த வழக்கை நம்முடைய அன்பு தம்பி ராதாகிருஷ்ணன் தலைமையிலான வழக்கறிஞர்கள் முன்னெடுத்து சிறப்பாக நடத்தி வருகிறார்கள். இப்போது நம்முடைய அன்பு குடும்பத்திற்கு அரசு கொடுக்க வேண்டிய இழப்பீட்டுத் தொகையை பெற்றுக் கொடுத்தோம். அவர்களுக்கு அரசாங்கம் வழங்க வேண்டிய இடத்தை சட்டத்தின்படி அவர்களுக்கு குடியிருப்புக்கான மனை பெற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தம்பிக்கான வாரிசு வேலை என்ற அடிப்படையில் அவன் ராஜகிரனுக்கு வேலை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அவனுடைய தொடர்ந்து முன்னெடுத்த நடவடிக்கை அவனுடைய தரப்பிலிருந்து ஒத்துழைப்பு இல்லை என்றால் நாம் ஒரு 6 மாதத்திற்கு முன்பாகவே அவனுக்கு வேலை வாங்கியிருக்கலாம். இன்னும் சில தினங்களிலோ அல்லது சில வாரத்திலோ அவனுக்கான வேலை வழங்கப்பட்டுவிடும். அதற்கான முன்னெடுப்புகளை நம்ம அன்பு தம்பி பாரதி, சாமி, சீசர், ராதாகிருஷ்ணன் தோழர்கள் தொடர்ந்து அரசு துறையை சார்ந்தவர்களை சந்தித்து முறையிட்டு வருகிறார்கள். இப்போது அவருடைய 1வது ஆண்டு நினைவு நாளில் நாம் கூடியிருக்கிறோம். ஏன் ராஜேஷுக்கு நினைவு நாள் நடத்த வேண்டும்? ராஜேஷ் ஒரு மாவட்ட அளவிலான தலைவர் அல்ல, ஒரு ஒன்றிய அளவிலான தலைவர் அல்ல. அவன் இந்த கிராமத்துல தான் எங்களுடைய உறவு பிரிச்சிச்சு. என்னுடைய படத்தை அவன் அவனுடைய படத்துக்கு பக்கத்துல வச்சுக்கிறான். அண்ணன் பக்கத்துல இருக்கிறான் அப்படின்னு அந்த அடையாளம் அவனுக்கு எல்லாருக்கும் கிடைக்குது. அதனால அவனுக்கு சீர்காழியில் உள்ளவங்களுக்கு தெரியுது, சிதம்பரத்தில் உள்ளவங்களுக்கு தெரியுது, மலம்பேட்டில, மாயவரத்துல, கும்பகோணத்துல அப்படிதான் நிறைய தோழர்கள். கிராமத்துல அடுத்த ஊர் தெரியாது, என் கூட இருப்பாங்க. என்னுடைய அடையாளம் வந்து அவன் அடுத்தடுத்த ஊருக்கு கொண்டு போய் இருக்குது. அப்படிதான் நம்முடைய ராஜேஷுக்கு இன்னைக்கு பல தோழர்கள் ஒரு மாவட்டம் விட்டு இன்னொரு மாவட்டம் அவனுக்கு அடையாளம் தெரியக்கூடிய தோழனாக இருந்தான். அப்படி எந்த அவனுக்கு பொறுப்பும் இல்லை. ஆனா ஏன் நடத்துறோம்? அவனுக்கு சமூக விடுதலைக்கான சாதி ஒழிப்பு காலத்தில் எங்களோடு நின்று சமகாலத்தில் போராடைய தியாகங்களை, உழைப்பை நாங்கள் எந்த காலத்திலும் மறைப்பதல்ல. அப்படி ஒரு கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டு விட்டான். இந்த வட்டாரத்தில் நீங்கள் என்ன பேசுவீர்கள்? இருந்தா 50 பேர் வந்தாங்க, சாவுக்கு அந்த தம்பி வந்துச்சு, அந்த அண்ணன் வந்துச்சு, 100 பேர் வந்தாங்க. செத்து போனதுலேருந்து யாருமே அவனை திரும்பி பார்க்கல. இது யதார்த்த மக்கள் பேசுவாங்க. ஆனா ஓராண்டு கடந்த பிறகும் ராஜேஷுக்காக உண்மையான 100 தோழர்கள் அணிதிரண்டு வந்தாங்க. 6 மணி நேரம் அங்க அமைதி காத்தோம், சட்ட போராட்டம் நடத்தணும். அன்னையோட நம்ம விட்டுட்டு போயிருக்கலாம். சரிம்மா விட்டுருங்க. 2வது வருஷம் அவனுக்கு நம்ம சிறப்பா நடத்தலாம் அப்படின்னு சொன்னா நீங்க எந்த சண்டையா போட போறீங்க? விடக்கூடாது அப்படின்னா அங்க ஒரு அடக்குமுறை. பட்டவர்த்தி என்பது யாருக்கும் சொந்தமான இடம் அல்ல, அது அரசுக்கு சொந்தமான இடம். ஆனா என்ன கட்ட வச்சிருக்காங்க? ஒரு பிம்பம். பட்டவர்த்தியில இவங்க கூடுனாக்கா கலவரம் வரும், சண்டை வரும், பிரச்சனை வரும், 2 சாதிக்கு இடையிலான கலவரம் வரும்னு ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு நீண்ட காலமா இதை சொல்லியே அரசு துறை இந்த மக்களை ஒடுக்கி வச்சிச்சு. போலீஸ் புதுசா வர போலீஸுக்கு வரலாறு தெரிய மாட்டேங்குது. அப்படிதான் 2021 வந்த ஒரு சின்ன டிஎஸ்பியும் ஒரு ஆய்வாளரும் பண்ணனுடைய ஒரு தவறு 4 ஆண்டு காலமா அங்க ஒரு பதட்டமான சூழல் உருவாச்சு. 2 முறை 144 தடை உத்தரவு. 8 மாவட்டத்தினுடைய போலீஸ் 2 ஆண்டு காலமா டிசம்பர் 6க்கும் ஏப்ரல் 14க்கும் வர்றதுக்கான சூழல். உங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய பயத்தை உருவாக்கி இருப்பாங்க.
நூற்றுக்கணக்கான போலீஸ் துப்பாக்கி, புளிய மரத்துக்கு மேல டவர் கட்டி வாட்ச் டவர், அப்புறம் அவங்களுக்கான வயர்லெஸ் டவர், இதையெல்லாம் கண்காணிச்சு இந்த பகுதி ஒரு பதட்டமான பகுதியா 2 ஆண்டு காலம் வச்சிருந்தாங்க. அதுக்கு யாரு காரணம்? நம்மளா அரசாங்கம் செஞ்ச ஒரு தவறு தான் அதற்கு காரணம். ஆனா இன்னைக்கு அது எல்லாம் உடைபெற்று இருக்குது. பட்டவர்த்தியில நம்ம கூடணும். சாதி கலவரம் வந்துச்சா, நம்மளால கலவரம் வந்துச்சா? நான் உங்கள்கிட்ட பேசிட்டு அன்னைக்கு போன முந்தானத்து நடராஜபுரத்தில இருந்து வரதம்பட்டில இருந்து நான் முடிச்சிட்டு காவல்துறை அதிகாரிகளை நள்ளிரவை கடந்தும் பேசுறோம். நடந்ததெல்லாம் சொல்றோம். நீங்க அனுமதிச்சாலும் மறுத்தாலும் 23ஆம் தேதி நாங்க பட்டவர்த்தில இருந்து நாங்க கூடுவோம், இந்த அணிவகுப்பை நடத்துவோம். எங்களால யாருக்கும் பாதிப்பு வராது. எங்கள் மீது யாரும் தாக்குதல் நடத்துறதுக்கும் அங்க தயாரா இல்ல. அவங்க எல்லாம் இன்னைக்கு இணக்கத்தை விரும்புறாங்க. எங்கள் மீது போட்ட வழக்குல கூட அவங்க கோர்ட்ல எங்களுக்கு இவ்வளவு யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. கல்லெடுத்து அடிச்சவங்க, நம்ம மீது புகார் கொடுத்தவங்க, அப்படி ஒரு சம்பவமே நடக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப அங்க யார் எதிர்ப்பு தெரிவிக்கிறா? அப்ப உள்ளூர்ல இருக்கக்கூடியவங்களுடைய தவறான செய்திகளை கேட்டுக்கொண்டு நீங்க தவறா ஒரு முடிவு எடுத்தீங்கன்னாக்கா நாங்க தடையை மீறுவோம், ஆண்டுக்கு இதுதான் நடக்கும். அங்க ஒரு பதட்டமான சூழல் உருவாவதற்கு நாங்க காரணமா இருக்க விரும்பவில்லை. அரசு காவல்துறை காரணமா இருக்க வேணாம்னு சொன்னோம். உத்தரவாதம் கொடுத்தோம். ஒரே ஒரு ஏற்று இருந்தா போதும், நான் இந்த மக்களை வழி நடத்திடுவேன்னு சொன்னேன். கொலை நடந்த அன்னைக்கு நள்ளிரவுல எஸ்பி தான் சொன்னேன். ஒரே ஒரு ஏற்றம் மட்டும் விட்டுட்டு போங்க, யாருக்கும் இந்த பாதிப்பு வராது, நாங்க எங்க தோழர்கள் கட்டுப்பாடா நடந்துக்கோன்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்ன நடந்துச்சுங்க? அப்ப இதுதான் நம்முடைய அணுகுமுறையான தோழர்களுடைய உறுதுணையோட பட்டவர்த்தியில இருந்த ஒரு அடக்குமுறை இன்னைக்கு என்ன பண்ணிருக்கு? உடைக்கப்பட்டிருக்கிறது. அவங்க சொன்ன பொய்யான பிம்பம் உடைக்கப்பட்டிருக்கிறது. எந்த சாதிக்கும் நம்ம எதிராக இல்ல, எந்த சாதியை நம்ம எதிராக பார்க்கல. உழைக்கும் மக்களுடைய உரிமைகளுக்காக நாம போராடுறோம். அப்படி பட்டவர்த்தியில 2021 ஒரு கசப்பான சம்பவம் நடந்துச்சு. டிசம்பர் 6 புரட்சியாளர் அம்பேத்கருடைய நினைவு நாளில நம்ம அஞ்சலி செலுத்துறதுக்கு நான் வரல, நம்ம ஊர் தம்பிங்க தான் அங்க போய் ஏற்பாடு பண்றாங்க. அதுல ராஜேஷும் இருக்கிறான், பாரதி தலைமையிலான தம்பிங்க போயிருக்கிறாங்க. அங்கு ஒரு நெருக்கடி வந்து அம்பேத்கர் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்த முடியாத நிலை வந்ததுக்கு பிறகுதான் நான் மாயவரத்திலிருந்து வர்றேன். அப்பதான் ஒரு பெரிய அசம்பாவிதம் நடக்குது. நம்ம பின்னாடி ஒரு பெரும் கூட்டம் இருக்குது. நாம் சண்டை போடல, நம்ம மேல கல் விழுந்து அடிபட்டு இருக்கு, ரத்தம் ஊத்துது. ஆனா அமைதி காத்து எல்லாரையும் நானு வெளியில அழைச்சிட்டு வந்தேன். சண்டை போட நினைச்சிருந்தா அன்னைக்கே சண்டை போட்டிருக்கலாம், அது நமக்கு விருப்பம் இல்லை. அப்படி அந்த ஒரு கசம்பான சம்பவத்திற்கு பிறகு ஆயிரக்கணக்கான மக்களை அணி திரட்டி மயிலாடுதுறையில நம்ம பேரணி நடத்தணும். ஒரே ஒரு ஊர்ல கூட நான் போய் நோட்டீஸ் கொடுக்கல. உடன் இருந்த ஒரு சில தோழர்கள் தான் கிராமமா போய் மக்களை சந்திச்சாங்க. நான் நேரலையில 2-3 முறை பேசினேன். அந்த நேரலையே உங்க ஊர்ல நம்ம தம்பி ராஜேஷ் பெரிய ஸ்பீக்கர் வச்சு மைக் செட்டு கட்டி அது அந்த நேரலைய செல்லுல அவன் என்ன பண்ண அண்ணன் பேசுறாங்க கேளுங்க அவங்களெல்லாம் உட்கார வச்சு கேட்டான். அப்படி மக்களுக்காக நம்ம முன்னெடுத்த பல்வேறு நடவடிக்கைகளுக்கு உறுதுணையாக இருந்த தம்பியினுடைய தியாகத்தை நாம் போற்றணும். அவன் மாண்டு போனாலும் நம்மளுடைய செயல்ல அவனுடைய அடையாளம் இருக்கணும். இந்த விளம்பர பதாகையில கூட என் பேர் வேணாம்னு சொல்லிட்டேன். எனக்கு தெரியாது இந்த பதாகை அடிச்சது. முதல்ல அடிச்ச பதாகையில என்னுடைய பேரே இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன். என் போட்டோவே வேணான்னு, ராஜேஷனுடைய போட்டோ வைங்க. உங்க கையில எல்லாம் ராஜேஷனுடைய போட்டோ தான் இருக்குது. அப்ப எங்கேயும் இந்த நிகழ்வு நடத்த மாட்டாங்க. மாண்டு போனவனுக்கு ஒரு பேருக்கு ஒரு அடையாளத்தை காட்டுவாங்க. அப்ப நம்ம தான் மாண்டு போனுடைய தியாகத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நினைவை போட்டுறோம். ராஜேஷ்க்கு இந்த நினைவு நாள் நிகழ்ச்சி நடத்தினால எங்களுக்கு தான் லாபமா, உங்களுக்கு இதான் லாபமா? அப்ப எங்களுக்கு ஒரு பார்வை, நம்மோடு எந்தவித பிரதிபலனும் எதிர்பாராமல் இந்த சமூக விடுதலைக்காக வந்து இன்னும் பல 10 ஆண்டுகள் வாழ்ந்திருக்க வேண்டியவன் ஒரு கொடூரமான முறையில மரணம் அடைந்திருக்கான். அவனுடைய தியாகத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லணும். அப்ப எங்களோடு களப்பணியாற்றணும். இந்த மண்ணில மாண்டு போனாலும் நாங்கள் அச்சப்பட மாட்டோம். அடுத்தடுத்து மக்களை நாங்கள் பாதுகாப்பதற்கு ஆயிரமாக நாங்கள் அணிதிரள்வோம். அதுதான் செய்தி. அதை வெறும் பேரணியா நடத்தாம அப்ப உழைக்கும் மக்களை சீரழிக்கிறது. போதை ஒரு சாதியமா சீரழிக்குது, எல்லா சமூகத்திற்கும் சீரழிக்குது. அப்ப அரசாங்கம் வைக்கிற சாராயம் மட்டும் மனுஷனுக்கு நல்லதா? அதுவும் கெடுதல் தான். அப்ப மதுவுக்கு எதிராக பிரச்சாரத்தை முன்னெடுக்கும் அப்படின்ற நோக்கத்தோடு தான் இந்த அணிவகுப்பினை கட்டமைத்தோம். காலையில் உங்களிடம் கடுமையாக பேசினேன். எனக்கு ஆத்திரம் வந்தது. நம்மளுடைய உழைப்புங்கிறது அளவுக்கு அதிகமானது. ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு நம்பிக்கை விட்டு வந்திருக்கும் போது காவல்துறை 6 மணிக்கே வந்து நிக்குது, மக்கள் 11 மணி வரலையும் கிளம்பல. அப்படிங்கிறப்போ ஒரு யதார்த்தமான கோபம் வரதான் செய்யுது. நாம ஊருக்கு போய் மக்களை பெருசா அணிதிரட்டல.
செய்தியை சொன்னோம். அந்த விதத்தில் இந்த அணிவகுப்பானது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி சமூக விடுதலைக்கான சாதி ஒழிப்பு காலத்தில் ஒரு உண்மையான ஊழியனாக நம்மோடு மக்களுக்கு பணியாற்றிய அன்பு தம்பி ராஜேஷனுடைய நினைவு நாளை ஆண்டு முழுவதும் ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் கொண்டாட வேண்டும். அதுதான் இந்த முதல் ஆண்டுல நாம இந்த பேரணியை ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். இன்னைக்கு செய்யாம அடுத்த வருஷம் ஏற்பாடு பண்ணாக்கா ஒரு கதையை அரசு சொல்லும். திடீர்னு ஏற்பாடு பண்றாங்க, முதல் வருஷம் அவங்க செய்யல, 2வது வருஷம் செய்யறாங்கன்னு ஒரு கதையை சொல்லுவாங்க. இந்த பேரணியை எங்க தெரியுமா நடத்த சொன்னாங்க? மணல்மேடு பேருந்து நிலையத்திலிருந்து காவல் நிலையம் வரலையும் நடத்தீங்கன்னு சொன்னாங்க. இல்லைன்னு சொன்னா அந்த கல்லூரி வரலையும் நடத்தீங்கன்னு சொன்னாங்க. நாங்க உங்களுடைய அனுமதி எல்லாம் எதிர்பார்க்கல. நீங்க அனுமதி கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் புதன்கிழமை 27ஆம் தேதி மக்களோடு நாங்கள் பட்டவர்த்தியில் இருந்துதான் நடராஜபுரம் செல்வோம் என்று உறுதியா சொன்னோம். அந்த அடிப்படையில் தான் இன்று இந்த பேரணி நடத்தப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் இங்க இருக்கக்கூடிய தாய்மார்கள், இளைஞர்கள் ராஜேஷனுடைய தியாகத்தை போற்றக்கூடிய வகையிலே நீங்களே நினைவு நாளை முன்னெடுக்க வேண்டும். அதுதான் இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு விடுக்கக்கூடிய செய்தி. எனவே இந்த நிகழ்வுக்கு எங்களுக்கு உறுதுணையாக இருந்த அன்பு தோழர்கள் பாரதி, சாமி சீசர், அறிவழகன் உள்ளிட்ட அனைத்து தோழர்களுக்கும் நமக்கு சட்ட ரீதியான அனைத்து உதவிகளையும் செய்து வருகின்ற அன்பு தம்பி ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட அவருடைய வழக்கறிஞர்கள் குழுவிற்கும் இந்த நேரத்திலே நாம் நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவிக்கின்றேன். அதோடு காவல்துறை என்ன நம் மீது ஒடுக்குமுறைகளை ஏவினாலும் இப்போது இருக்கக்கூடிய உட்கோட்ட துணை கண்காணிப்பாளரை கடந்த 3/7/2025 அன்றுதான் நான் இங்கு நடராஜபுரத்தில் சந்தித்தேன். காவல்துறை அதிகாரிகளோடு நான் பல ஆண்டு காலமாக பேசுவதில்லை. நம்முடைய தோழர்கள் தான் சென்று பேசுகிறார்கள். 2 நாட்களுக்கு முன்பு அவரை சந்தித்த போது அவர் கொடுத்த வாக்குறுதியை அவர் நிறைவேற்றினார். இந்த பகுதியில் ஒரு சமூக நல்லிணக்கம் வருவதற்கு நான் சட்ட ரீதியான நடவடிக்கைகளை முன்னெடுக்கிறேன் என்று நம்பிக்கை ஊட்டினார். அவருடைய அணுகுமுறைதான் நம்மை ஒரு படி கீழே இறங்க வைத்தது. இல்லை என்றால் நான் பட்டவர்த்தி மதுகடையில் இருந்தால் அந்த கிளம்புறதாக திட்டம். எனவே ஒரு சமூக நல்லிணக்கத்தை பேணி காப்பதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு நல்க வேண்டும், அனைவருடைய ஆதரவு வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த பேரணி இப்போது சிறப்பான முறையிலே நடைபெற்றது. எனவே இந்த பேரணிக்கு ஒத்துழைத்த வேற யாரும் சொல்லணுமா? ஒத்துழைத்த ஆதரவாக இருந்த அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிக்கின்றேன். உயர்நீதிமன்றத்திற்கு ஒரு சின்ன தொகை அனுப்ப வேண்டும் வழக்கு தொடுப்பதற்கு. என் கையில் அந்த நேரத்தில் பணம் இல்லை. ராதாகிருஷ்ணன் நான் ஏதாவது ஏற்பாடு செஞ்சுக்கிறேன்னு சொன்னாரு. அவருக்கு நிறைய சுமையை கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் 10 தோழர்கள்ட்ட 500 ரூபாய் கொடுங்கன்னு கேட்டேன். முதல்ல ஒரு 5000 ரூபாய் அனுப்பிடும், அதுக்கு பிறகு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த செய்தியை என் பக்கத்துல இருந்து கேட்டுக்கிட்டு இருந்து 2 தம்பி, அதுல ஒரு தம்பி உங்களோடய உட்கார்ந்து இருக்காரு, இன்னொரு தம்பியை நானே இந்த நிகழ்ச்சிக்கு வரானான்னு சொல்லிட்டேன். அவங்க 2 பேரும் கொடுத்த தொகையை உடனடியாக உயர்நீதிமன்ற வழக்கறிஞருக்கு அனுப்பணும். ராதாகிருஷ்ணன் வேணான்னு சொல்லிட்டாரு. இருந்தாலும் அந்த தம்பிகள் அந்த நேரத்தில் வழக்கிற்காக உதவிய அந்த 2 தம்பிகளுக்கும் இன்னொரு தம்பி 500 ரூபாய் கொடுத்தாரு. அவரும் இங்கதான் இருக்காரு. அந்த தம்பிக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இது ஏன் சொல்றேன்னு சொன்னா 100 ரூபாய் பணம் இல்லை, இருந்தாலும் நமக்கான உரிமைகளை விட்டு கொடுக்கவில்லை. 10 பேர் உதவியால் இந்த வேலையை செய்கிறோம். எனவே அவர்களை நன்றி சொல்லுவது என்னுடைய கடமை என்பதால் அவர்களுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். எனவே உழைக்கும் மக்களுடைய உரிமைகளுக்காக, விடுதலைக்காக எந்த நிலையில் இருந்தாலும், எத்தனை பேர் உடன் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இறுதி வரை உழைக்கும் மக்களுக்காக நாம் மக்களோடு மக்களுக்கான களத்தில் நிற்போம் என்பதுதான் இந்த நேரத்தில் நான் தெரிவிக்கக்கூடிய செய்தி. அதோடு மட்டுமல்லாமல் கிராமமாக உழைக்கும் மக்களை சந்தித்து மக்களை நல்வழிப்படுத்துவதற்கான ஒரு வேலை திட்டத்தை முன்னெடுத்து வருகின்றோம். தேர்தல் வரும், பல அரசியல் கட்சிகள் வருவார்கள், வாக்குறுதிகளை கொடுப்பார்கள். உங்களுடைய வறுமையையும் என்னுடைய வறுமையும் அவர்களால் போக்க முடியாது. அப்ப கல்வியாலும் பொருளாதாரத்தாலும் நாம் தன்னிறைவு அடைந்தால்தான் ஒவ்வொரு குடும்பமும் தலை நிமிரும். அதற்கான ஒரு மிகப்பெரிய வேலை திட்டத்தை மக்கள் ஆதரவோடு முன்னெடுத்து வருகின்றேன். அந்த வேலை திட்டத்திற்கு அனைவரும் ஆதரவு அளிக்க வேண்டும். அது குறித்து உங்களிடம் கடந்த 1ஆம் தேதி ஏறத்தாழ 2 மணி நேரம் இதே இடத்தில் பேசி இருக்கின்றேன். ஒவ்வொரு கிராமமாக சென்று உழைக்கும் மக்களை அணிதிரட்டுகின்றோம். இந்த அணிதிரட்டல் எந்த கட்சிக்கும் எதிரானதல்ல, எந்த கட்சிக்கும் ஆதரவானதல்ல. இந்த மக்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கான ஒற்றை நோக்கம்தான். எனவே அதுபோன்ற தருணங்களில் வரும்போது கிராமமாக நீங்கள் அனைவரும் ஆதரவு அளிக்க வேண்டும் என்ற செய்தியை இந்த நேரத்தில் கோருகிறேன். எனவே அப்படி ஒரு வளாகம் கட்டமைப்பதற்கு 1 லட்சம் சதுரடியிலே மக்களிடம் கையேந்தி 40 லட்சம் ரூபாய்க்கான சொத்தை மக்களுக்கான இடமாக வாங்கி வைத்திருக்கின்றோம். அந்த இடத்தில்
நம்முடைய அன்பு தம்பி ராஜேஷனுடைய நினைவாக ஏதாவது ஒரு வடிவத்திலே அவரை நினைவை போற்றக்கூடிய வகையிலே அடுத்த தலைமுறைக்கு சொல்லக்கூடிய வகையிலே அங்கு ஒரு ஏதேனும் ஒரு வடிவத்திலே ராஜேஷ் பெயரிலோ அது நினைவிடமாகவோ அல்லது வேறு ஏதாவது ஒரு வடிவத்திலோ அந்த இடத்தில் கட்டமைப்போம் என்பதை இந்த நேரத்தில் உறுதியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அவனுக்கு மட்டுமல்ல, நான் சமூக விடுதலைக்கான சாதி ஒழிப்பு களத்தில் வந்த காலம் தொட்டு என்னுடைய கரம் பிடித்து வந்தவர்கள் ஒடுக்குமுறை களத்தில் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய தியாகத்தையும் போற்றக்கூடிய வகையில் அந்த வளாகத்திலே அதற்கான கட்டமைப்புகளையும் உருவாக்குவோம். அப்படி அதற்கான பணிகளை துவங்கும் போது நான் மக்களிடம்தான் கையேந்தி வருவேன். நீங்கள் அந்த நேரத்தில் ஆதரவளிக்க வேண்டும். அது எனக்கான ஆதரவு அல்ல, ஒரு கட்சிக்கான ஆதரவு அல்ல, ஒரு கட்சிக்கு எதிரான நடவடிக்கை அல்ல. இந்த மக்களுக்கான வாழ்வின் தலைநிமிர்வுக்கான அந்த வேலை திட்டத்திற்கு நீங்கள் அனைவரும் ஆதரவளிக்க வேண்டும் என்று தெரிவித்து உங்கள் அனைவரின் சார்பிலும் நம்முடைய அன்பு தம்பிக்கு இயக்கத்தினுடைய முன்னோடிகள் மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்துவார்கள். வீர வணக்கம் செலுத்திவிட்டு ஒரு நிமிடம் அவருக்கு மௌனஞ்சலி செலுத்திவிட்டு நாம் அனைவரும் அமைதியான முறையிலே கலைந்து செல்வோம் என்று கூறி, பல்வேறு நெருக்கடிகள் இருந்தாலும் அந்த நெருக்கடிகளுக்கு மத்தியிலே ஒரு மிகப்பெரிய அளவிலான பாதுகாப்பை வழங்கினார்கள். 2022 ஏப்ரல் 14 தஞ்சை சராக டிஐஜி இருந்திருந்தார். 8 மாவட்டத்தினுடைய போலீஸ் இருந்தது. 2023 டிசம்பர் 6 டிஐஜி வந்திருந்தார். 8 மாவட்டத்தினுடைய போலீஸ் இருந்தது. அந்த 2022 ஏப்ரல் 14 144 தடை உத்தரவு, 2022 டிசம்பர் 6 144 தடை உத்தரவு போட்டு ஒரு மிகப்பெரிய பதட்டமான பகுதியை இதை கட்டமைத்திருந்தார்கள். அந்த பிம்பம் இன்று உடைபடுவதற்கு காரணம் காவல்துறை தான். எந்த காவல்துறை அங்கு ஒரு பிம்பத்தை கட்டமைத்ததோ அதே காவல்துறை அவர்களுடைய அணுகுமுறையால் ஒரு சிறப்பான பாதுகாப்பை வழங்கி இந்த பேரணி நல்ல விதமாக நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு நல்கியிருக்கிறார்கள். எனவே காவல்துறைக்கும் நம்முடைய கோரிக்கையை ஏற்று இதற்கு உத்தரவு வழங்கிய மாண்புமிகு நீதிபதி அவர்களுக்கும், சென்னை உயர்நீதிமன்றத்தில் நமக்கு வழக்கை நடத்திய திரு ஏழுமலை அவர்களுக்கும், உயர்நீதிமன்றத்தினுடைய மூத்த வழக்கறிஞர் மரியாதைக்குரிய சங்கரசுப்பு அவர்களுக்கும், நம்முடைய அன்பு தம்பி ராதாகிருஷ்ணன் தலைமையிலான வழக்கறிஞர் குழுவுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்து நம்முடைய அன்பு தம்பி ராஜேஷுக்கு மாலை அணிவித்து ஒரு நிமிடம் வீர வணக்கம் செலுத்தி நாம் மௌனஞ்சலி செலுத்திவிட்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். மாலை போட்டு எங்க போட முடியும்? வீர வணக்கம், 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 வீர வணக்கம். தம்பி மல்லை ராஜேஷுக்கு, அன்பு தம்பி மல்லை ராஜேஷுக்கு, சமூக விடுதலை களத்தில் பலியான அன்பு தம்பி ராஜேஷுக்கு, சமூக விடுதலை களத்தில் பலியான அன்பு தம்பி ராஜேஷுக்கு, சாதி ஒழிப்பு களத்தில் படுகொலை செய்யப்பட்ட அன்பு தம்பி ராஜேஷுக்கு, வீர வணக்கம், வீர வணக்கம், உழைக்கும் மக்களின் வீர வணக்கம், விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம், நடராஜபுரம் கிராம மக்களின் வீர வணக்கம், அன்பு தம்பி ராஜேஷ் உறவுகளின் வீர வணக்கம். வாங்கம்மா. இப்போ அப்படியே நின்ன இடத்துல இருந்து அமைதியா ஒரு நிமிஷம் மௌனம். அன்பு தம்பிக்கு அப்படியே அமைதியா ஒரு நிமிடம் மௌனஞ்சலி செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். அப்படியே உட்காருங்கம்மா.
கைவெடுத்து வந்ததான் போய்ட்டு பேட்டி கொடுக்குறாங்க வந்தண்ணா கைவெடுத்து வந்து தப்பு வந்துடுறேன்